கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to God's holy name. எங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்று இந்த சுவிசேஷ கூட்டத்தினுடைய இரண்டாம் நாளுக்கு வருகை தந்திருக்கிறவங்கள் யாவரையும் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். We once again greet and welcome everyone who has extended your presence, consenting our loving clarion invitation to the second day meeting of the series of Bible study in the name of the Lord Jesus, who is immortal and who dwells in the light where no one can go together. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of the Lord be glorified. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் கை வல்லமையை கண்டால் ஒழிய இந்த பார்வோன் உங்களை எகிப்திலிருந்து போக விடுவதில்லை. The Lord told unto Moses, until Pharaoh sees the power and the might of my hand, he won't let you loose out of Egypt. கர்த்தர் தம்முடைய கை வல்லமையை வெளிப்படுத்தினால் ஒழிய ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட முடியாது. Till the Lord has manifested the might and the power of his arm, people cannot be delivered from the clutches and the captivity of devil. நாம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to praise God for a minute. இந்த தேசத்தில் சத்துருவாகிய சாத்தானால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், people who have been bound by the power of a devil, பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், people bound by sin and curse, பிசாசனுடைய பிடியில் சிக்கி இருக்கிறவர்கள், people who have been bound by the power of devil, நித்திய நரகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை people who are journeying towards eternal இந்த சாயங்கால வேளையில் in this evening, கர்த்தர் தம்முடைய கை வல்லமையை இந்த தேசத்தில் விளங்க செய்யும்படியாக so that the people allowed might expand his power நாம் of his எல்லாரும் arm. ஒருமனப்பட்டு முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God, join together with one mind. ஸ்தோத்திரம் 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 இன்னும் முழு பலத்தோடு இடி முழக்கம் போல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 இயேசுவே தோதரம் சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. நித்தியத்தில் நீ யார், நித்தியம் உன்னை எவ்வாறு அழைக்க போகிறது என்கிற தலைப்பில் நேற்று சில சத்தியங்களை கிருபையினால் நாம் தியானித்தோம். We meditated some of the truths of God and the title, who are you in eternity and how is eternity going to call you? தேவன் நித்தியமானவர். God is eternal. அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமும் நித்தியமானது. His dwelling place is eternal. அவருடைய வார்த்தை நித்தியமானது. His word is eternal. அவருடைய வல்லமை நித்தியமானது. His power is eternal. அவருடைய பரிசுத்தம் நித்தியமானது. His holiness is eternal. அவருடைய மகிமை நித்தியமானது. His glory is eternal. அவருடைய வாசஸ்தலம் நித்தியமானது. His dwelling place is அவருடைய eternal. சிங்காசனம் நித்தியமானது. His throne is eternal. அவருடைய வார்த்தை நித்தியமானது. His word is eternal. தேவனுக்குள் அடங்கி இருக்கிற, தேவனுக்குள் மறைந்து இருக்கிற எல்லா தன்மைகளுமே நித்தியமானவைகள். Everything that is within God, everything that the Lord comprises of, they are eternal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நித்தியமான தேவன் This eternal God தேவ தூதர்களையும் மனிதனையும் நித்தியமாக இருக்கும்படியாக சிருஷ்டித்திருக்கிறார். created mankind and the angels of God to be living forever. இவர்களுக்கு துவக்கம் உண்டு, முடிவு கிடையாது. For both they have a beginning but no end. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. இந்த துவக்கமும் முடிவும் இல்லாத இந்த தேவன், This God who doesn't have a beginning or an end, துவக்கமுள்ளவனும் முடிவு இல்லாத ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். creating a man who has a beginning but no end. மனிதன் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் வாழ்ந்த பிறகு, After man has lived for a short time on this earth, அதற்கு பிறகு அவனுடைய நித்திய வாழ்க்கை ஆரம்பமாகும். after this his eternal life will begin. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறது
ஏதோ படித்தோம், புசித்தோம், குடித்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், வீடுகளை கட்டினோம், அதோடு முடிந்து விடுகிறது இல்லை. This earthly life is not something we were born, we educated ourselves, we got married, we got children. It's not going to end with that. முதலாவது இந்த பட்டணத்துக்கு நாங்கள் அறிவிக்கிற தேவனுடைய வார்த்தை, The first word that we declare unto the land is, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நித்தியத்துக்காக மனிதன் தன்னை ஆயத்தம் பண்ணுகிற இடம் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். we want to tell that this earth is something which is going to make everyone living on this earth to prepare for eternal life. ஒரு நீண்ட நித்தியம் மனிதனுக்கு காத்து கொண்டிருக்கிறது. A very long eternity is waiting for man. அந்த நீண்ட நித்தியத்துக்கான தன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் இந்த பூமி. This earth is a place where you get ready for that long eternity. இதை மனிதன் விளங்கிக் கொள்ளாத வரைக்கும், Till man hasn't understood this, மெய்யான தேவனண்டை அவன் வந்து மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. he cannot come unto this true God and accept the true God. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது இல்லை. The life of man doesn't end with this earth. இங்கே தன் கண்களை மூடுகிறான், வேறொரு இடத்திலே தன் கண்களை திறக்கிறான். He closes his eyes in this place, he opens his eyes somewhere else. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய முடிவு நித்திய வாழ்க்கையின் ஆரம்பம். The end of this worldly life is the beginning of this eternal life. நித்தியம் என்று சொல்லுகிறது காலத்தால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு இடம். Eternity is a place which is not bound to be controlled by time. எபிரேய பாஷையிலே இந்த ஓலம் என்கிற இந்த நித்தியம் என்கிற வார்த்தைக்கு அழகான பல அர்த்தங்கள் உண்டு. There are many beautiful meanings unto this word olam in Hebrew tongue. World without a end, முடிவே இல்லாத உலகம். A world without an end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காலத்தால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு இடம்தான் நித்தியம். Eternity is a place not controlled by time. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு வேதியியல் விஞ்ஞானி இருந்தார். We had a renowned physicist named Albert Einstein. விஞ்ஞானத்தில் அவருக்கு ஒரு தனி இடம் உண்டு. He has a separate place in science. அவர் வேதியியல் விஞ்ஞானி. He is a physicist. நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி. A Nobel Prize winner. நீங்கள் அடையார் கோளரங்கத்துக்கு போய் பார்த்தால் வாசலில் எழுதப்பட்டிருக்கும் அவர் சொல்லப்பட்ட வார்த்தை. The sentence what he has told, if you go to Adyar you can see the writing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் சொன்னார், இந்த பூமியிலே மனிதனுடைய பிறப்பு மிகவும் விந்தையானது. It is magnificent and wondrous, the birth of man on this earth. இங்கே சில காலம் தங்கி செல்வோம். We will remain here, we will dwell here for some time. எதற்கென்று அறியோம்? We don't know why. ஆனால் கடைசியாக அவர் எழுதுகிறார், ஒரு புனிதமான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே. Finally he writes, but in order to fulfill a pure purpose. நானும் நீங்களும் இந்த பூமியில் சில காலம் தங்கி செல்வோம். You and I will dwell in this earth for some time. எதற்காக? Why for? ஒரு பெரிய நித்தியம் காத்துக் கொண்டிருக்கிறது. Big eternity is waiting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மை நிர்ணயிக்கிற இடம், ஆயத்தப்படுத்துகிற இடம் இந்த பூமியாக இருக்கிறது. This earth is going to be the place which makes us ready for this eternal life. இந்த பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் என்கிற இந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இந்த நித்தியம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டு அது முத்திரையிடப்படுகிறது. Eternity is going to be destined and sealed by God to the very extent of life that you lived on this earth. ஒவ்வொரு தனி மனிதனும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையிலே தேவனால் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கண்காணிக்கப்படுகிறான். Every individual man is being keenly noticed and monitored by God in this earth. அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே, towards the end of his life, இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தானோ அந்த வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அவன் தேவனால் அழைக்கப்படுகிறான். He is being called by God with a name as to how his life lived on this earth. தேவனால் அறியப்படுகிறான். He is known by God. தேவனால் முத்திரையிடப்படுகிறான். sealed by God. ஒன்று அவன் தேவனுக்கு முன்பாக பிரதிபலனுக்காக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். First, either he should stand before the Lord for a reward, அல்லாவிட்டால் தண்டனைக்காக அவருக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். or he should stand before him for a punishment. ரெண்டு காரியம் பரலோக ராஜ்யத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. Two things are waiting in the kingdom of heaven. ரெண்டு காரியம் பரலோக ராஜ்யத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. Two things are waiting in the kingdom of heaven. ஒன்று ஜெயங்கொண்ட சபைக்கு, மகிமையுள்ள மணவாட்டிக்கு, கற்புள்ள கன்னிகைக்கு, அந்த ஆண் பிள்ளைக்காக மகிமையுள்ள சிங்காசனம், தேவனுடைய நித்திய மகிமை, தேவனுடைய நித்திய ஆளுகை, தேவனுடைய நித்திய சுதந்திரம்
காத்து கொண்டிருக்கிறது. For the victorious man child, for the bridal church, for the church which is victoriously overcome everything, the throne of God, the glorious glory of God, the kingdom of heaven, is inheritance is waiting. இரண்டாவதாக, secondly, சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைத்த மனிதர்கள் மேல், upon the people who control the truth by injustice, சுவிசேஷத்துக்கும் சத்தியத்துக்கும் தலை வணங்காதவர்கள் மேல், those who haven't bowed their heads before the gospel and doctrine, கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மறுதலித்தவர்கள் மேல், they that have denied the word of Christ, அவரை வேண்டாம் என்று அசட்டை பண்ணினவர்கள் மேல், they that have despised him telling no, கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்து கொடுத்தாரே அந்த பாவ மன்னிப்பை அலட்சியப்படுத்தின முழு உலகத்தின் மேல், upon this entire earth who despised the great redemption Jesus Christ brought forth for free on the cross, ஊற்றப்படும்படியாக to be poured upon, 7 தேவ கோப கலசங்களை தூதர்கள் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். the angels of God are waiting, having 7 vials of wrath of the Lord to be poured. மறுபடியும் Let சொல்லுகிறேன், me tell it again. 2 காரியம் பரலோக ராஜ்யத்தில் காத்து கொண்டிருக்கிறது. 2 things are waiting in the kingdom of heaven. முதலாவதாக, Firstly, ஜெயங்கொண்ட சபைக்காக, for the victorious church, மகிமையுள்ள மணவாட்டிக்காக, for the glorious bride, பூரணமாக்கப்பட்ட சபைக்காக, for the perfected church, கற்புள்ள கன்னிகைக்காக, for the chaste virgin, இந்த மாம்ச சரீரத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினவர்களுக்காக, for the people who have fulfilled doing the will of the Father on this body of flesh, பரலோக ராஜ்யத்தில் in the kingdom of heaven, தேவனுடைய சிங்காசனம் காத்து கொண்டிருக்கிறது. throne of God is waiting, தேவனுடைய மகிமை காத்து கொண்டிருக்கிறது. glory of God is waiting, தேவ தூதர்கள் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். angels of God are waiting to welcome முழு them. தேவனுடைய நித்திய சுதந்திரமும் அந்த கூட்டத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. The entire inheritance what the Lord has prepared is waiting to receive this group of people. இரண்டாவதாக, Secondly, மற்றொரு காரியம் பரலோக ராஜ்யத்தில் காத்து கொண்டிருக்கிறது. another something is waiting in the kingdom of heaven. சத்தியத்துக்கு தலை வணங்காதவர்கள், They that have not bowed their heads to the truth, இந்த சரீரத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றாதவர்கள், they that have failed to do and fulfill the will of the Father in this body of flesh, தேவனுக்கென்று கனி கொடுக்காதவர்கள், they that have not brought forth fruits for தேவனுடைய God, சத்தியத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், they that have not obeyed unto the word, the truth of God, இந்த முழு உலகத்தின் மேல் upon the entire world, ஊற்றப்படும்படியாக to be poured upon. தேவனுடைய 7 கோப கலசங்கள் காத்து கொண்டிருக்கிறது. 7 vials of the wrath of the Lord is waiting. இந்த கூட்டங்களின் மூலமாக Through these meetings, ஒரு பெரிய கூட்டத்தை, a big group, அந்த இரண்டாவது காரியத்துக்காக அல்ல, முதலாவது காரியத்துக்காக ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் இந்த கூட்டத்தை பரிசுத்தவான்கள் மூலமாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். not for the second group but to make them prepared and worthy unto the first group. The Lord has prepared these meetings. அந்த முதலாவது சொல்லப்பட்ட அந்த நித்திய மகிமைக்காக, For the inheritance of glory told first. நம் எல்லாரையும் ஆயத்தம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise the Lord might prepare us all. உண்மையாக வாஞ்சிக்கிறவர்கள், They that truly desire, உண்மையாகவே விரும்புகிறவர்கள், they that truly desire, அந்த மகிமைக்காக காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், they that desire for that glory, நீ ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டிருக்கும் போதே right when you are praising God, இருளின் வல்லமைகள் உன்னை விட்டு விலகும். the power of darkness will go away, சாத்தானுடைய அதிகாரம் உன்னை விட்டு விலகும். the power of devil will go எல்லா away, அந்தகாரத்தின் வல்லமைகள் உன்னை விட்டு விலகும். all the power of darkness will go முழுவலத்தோடு away. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise God with all your strength. யாரு வெட்கப்படாதீங்க, No one feel shameful. யாரு வெட்கப்படாதீங்க. No one feel shameful. முழுவலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise God with all your strength. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் காற்றோடு கரைந்து போகிற ஸ்தோத்திரங்கள் அல்ல. These praises won't melt with the air. ஏதோ வழக்கமா ஒரு ஸ்தோத்திரம் என்ற அந்த ஸ்தோத்திரம் அல்ல. These are not normal praises. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் காற்றோடு கரைந்து போகிற ஸ்தோத்திரங்கள் அல்ல. These praises won't melt away with the இந்த air. ஸ்தோத்திரம் எல்லாம் உன் நித்தியத்தை மாற்றி அமைக்கிற ஸ்தோத்திரங்கள். These praises will change your eternity. உன் ஜீவியத்தை மாற்றி அமைக்கிற ஸ்தோத்திரங்கள். It will change your life. ஜீவியகளமான இருந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஸ்தோத்திரங்கள். These praises will bring you out of the bondage that you are in. மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise God again. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God's name. தேவனுடைய பரலோக ராஜ்யம் நித்தியமானது. The kingdom of God, that is eternal. அதே சந்தர்ப்பத்தில்
இன்னொரு பகுதி இருக்கு நித்திய நரகம், அதுவும் நித்தியமானது. In the other place we have eternal hell, that is also இந்த eternal. ரெண்டுக்கும் போக வேண்டியதான ஆயத்தமாக்குற இடம் இந்த பூமி. This earth is the place of preparation to go to either of this place. எனவே இந்த பூமியில நம்ம மாம்ச சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மிக முக்கியமானது. So every time, every minute that we live on this earth, that is important. அந்த கோடி 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 வருஷம் யுகாயுகமா ஜீவிக்க போகிற அந்த பெரிய நித்தியத்துக்கு இந்த சின்ன இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் நிர்ணயிக்கிற இடமாக இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நிமிஷம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு முக்கியமானது. Just because this short life that we live on this earth is going to be the exact reason for that long eternity, every minute that we live on this earth is very very important. உலகத்துல மனிதர்கள் சொல்லுறாங்க time is gold, time is precious. People in the world tell time is gold, time is precious. அவன் அறியாமல் சொல்லுகிறார்கள். They doesn't know but they tell. Yes, time is gold. Yes, time is gold. Time is precious. Time is precious. ஏன்? Why? ஒரு நீண்ட நித்தியத்துக்கு இந்த ஒரு சின்ன பூமிக்குரிய வாழ்க்கை தான் நிர்ணயிக்கிற இடம். The reason is for such a long eternity, this life on this earth is the destination. எனவே ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியமானது. Every minute is important. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God's நாம் name. அந்த நித்திய நரகத்துக்கு போக கூடாது என்கிற நோக்கத்துக்காக தான் கர்த்தர் இந்த கூட்டங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். The Lord has prepared these meetings with an intention that no one here should go to eternal hell. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்தபோது When Lord Jesus Christ lived on this earth, 24 முறை அவர் பரலோகத்தை பற்றி பேசினார். 56 முறை நித்திய நரகத்தை பற்றி பேசி இருக்கிறார். 24 times he has spoken about eternal heaven, but 56 times he has spoken about hell. 24 முறை பரலோகத்தை பற்றி 56 முறை நித்திய நரகத்தை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்ச சரீரத்தில் ஜீவிக்கும் போது அவர் திருவாய் மொழிந்தார். When Jesus Christ lived in the body of flesh in this earth, out of his own mouth he has spoken about heaven 24 times, but 56 times he has spoken about eternal hell. வெளிப்படுத்தல 22 அதிகாரங்கள் வெளிப்படுத்தல உள்ளது. We have 22 chapters in Revelation. மொத்தம் 22 அதிகாரத்திலும் 404 வசனங்கள் இருக்கிறது. In all the 22 chapters we have close to 404 verses. இந்த 404 வசனங்களில் 191 வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியும் நித்திய நரகத்தை பற்றியும் தேவனுடைய கோபாக்கினை பற்றியும் அறிவிக்கிறது. Out of this 404 verses, 191 verses they tell about the judgment of God, the punishment of God and the condemnation that the Lord is going to execute. ஆதியாகமத்தில் ஆரம்பித்த பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தல் முடிவடைகிறது. So the book which starts in Genesis, it ends at Revelation. அந்த வெளிப்படுத்தல் தான் இனி வரப்போகிற நித்தியத்தையும் இனி இந்த பூமிக்கு சம்பவிக்கிற போகிற காரியங்களையும் தெளிவாக மனிதனுக்கு எடுத்து சொல்லுகிறது. This book of Revelation is something which clearly tells and manifests the things that are going to happen in the future, the life to come, and about the eternal hell. மொத்தம் 404 வசனங்களில் 191 வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி தேவனுடைய கோபாக்கினை பற்றி நித்திய நரகத்தை பற்றி மனிதனுக்கு எடுத்து சொல்லுகிறது. So out of 404 verses, 191 verses they tell about the judgment of God, the wrath of the Lord and the hell which is told there. நாம் தேவனால் எப்படி அழைக்கப்பட கூடாது என்கிற சில சத்தியங்களை நேற்று தியானித்தோம். We meditated few truths as to what we should not be called by the Lord. நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில், based upon our character, நம்முடைய ஜீவியத்தின் அடிப்படையில், based upon our life, நாம் தேவனால் அறியப்படுகிறோம். we are known by God. இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் கூட even in people in this world, ஒருவன் திருடி விட்டால் if a person steals, அவனை திருடன் என்று சொல்லுகிறோம். they call him a robber. ஒருவன் கொலை செய்து விட்டால் if a person commits murder, கொலைகாரன் என்று சொல்லுகிறோம். they call him a murderer. அவன் பேரை சொல்ல மாட்டோம். we won't tell the name. டேய் அந்த போறான் பார் கொலைகாரன். see the murderer is going. டேய் அந்த வரான் பார் ராமசாமி திருடன். see the Ramasamy is coming, he is a robber. விபச்சாரக்காரன். he is a man of adultery. அவன் செய்த பாவத்தினாலே மனிதன் பூமியிலே அறியப்படுகிறான். men in this world are notified by the sin that they commit. இதே போல சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக, even before this almighty God, மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில், based upon the life man lived on this earth, அவன் தேவனால் அழைக்கப்படுகிறான், தேவனால் அறியப்படுகிறான், தேவனால் அடையாளம் காட்டப்படுகிறான். he is called by God, he is known by God, he is identified by God. இதன் அடிப்படையில் அவனுடைய நித்தியம் நிர்ணயிக்கப்படுகிறது. based upon this his eternity is determined. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God's name. மதிகேடனே என்று தேவன் நம்மை அழைக்க கூடாது. the Lord should not call us a fool. யாரை தேவன் மதிகேடன் என்று அழைக்கிறார் என்று தியானித்தோம். yesterday we meditated as to whom are being called as fools by God. அக்கிரம செய்கைக்காரனே என்று தேவன் நம்மை அழைக்க கூடாது. the Lord should not call us the workers of iniquity.
தேவன் நம்மை மாயக்காரனே என்று அழைக்க கூடாது. The Lord should not call us an hypocrite. அப்படி அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் போய் சேர போகிற இடம் நித்திய நரகம். All those who are called in that way, the place they are going to go is eternal hell. இந்த சத்தியங்கள் நாங்கள் அறிவிக்கிறது. So we declare this truth to you. உங்களை பயமுறுத்த முடியாது அல்ல. It's not to scare you. அல்லது ஒரு அதைரியத்துக்குள்ள கொண்டு போக முடியாது அல்ல. Or to bring you into discouragement. தேவன் ஒரு கொடுமையானவர் என்று உங்களுக்கு காட்ட முடியாது அல்ல. Not to show that God is a very punishable God. நீ இருக்கிற அந்த நிலவரத்தில் நீ யார் என்று உனக்கு காட்டி அந்த நிலவரத்தை உன்னை வெளியே கொண்டு வந்து தேவன் உனக்கு தருகிற இரட்சிப்பை உனக்கு அருளும்படியாக. In order to show you the exact state as to what your life is set and to make you understand that, to bring you out of that and to get you out of that and make close into God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. அடுத்தபடியாக தேவன் நம்மை எப்படி அழைக்க கூடாது? Nextly, how should the Lord not call us? சபிக்கப்பட்டவனே என்று தேவன் நம்மை அழைக்க கூடாது. The Lord should not call us cursed. சபிக்கப்பட்டவர்களே என்று தேவனால் நாம் அழைக்கப்படக்கூடாது. We should never be called as cursed by God. நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் In Matthew's Gospel, chapter 25, 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது in verse 41, அங்கே இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுகிறோம். we understand this truth there. வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி நரகத்துக்கு போங்கள். Go to the eternal fire prepared for the devil and his angels. இதை சொல்லுகிறது யார்? Who is telling this? மனிதன் அல்ல. Not a man. இந்த தேசத்தின் ஜனாதிபதி அல்ல. Not the president of this country. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அல்ல. Not the judge of the Supreme Court. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார். The God who created heaven and earth, he tells. என்ன சொல்லுகிறார்? What is he telling? சபிக்கப்பட்டவர்களே, Cursed. சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய நரகத்துக்கு போங்கள். Go to the eternal hell which is prepared for the devil and his angels. அதிசீக்கிரம் ஒரு நாள் வருகிறது. Very soon a day comes. சகல ஜனங்களையும் தேவன் ஒன்றாக கூட்டப்பட போகிறார். All the people are going to be gathered before God. இதில் வாசித்த இந்த வசனம் இந்த பூமியில் நடக்கிற சம்பவம் அல்ல. The verse that we read is not something going to happen in this earth. மரித்த பிறகு, After death, மரணத்துக்கு பிறகு, after your death, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது, at the time of white throne judgment, முழு உலகத்திலும் ஜீவிக்கிற ஜனங்களை ஆண்டவர் இரண்டாக பிரிக்கிறார். the Lord divides the group that's lived in the entire world into two. ஒரு கூட்டத்தாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். One group they are called as blessed by God. ஒரு கூட்டத்தாரை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். He called them one group blessed, the other group cursed. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. This word starts from the mouth of God the Father. சபிக்கப்பட்டவர்களே என்கிற இந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. This word God tells as the cursed is being told to the people who are standing on the left side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் நித்தியத்திலே ஜாதிகளின் அடிப்படையில் மனிதனை பிரிப்பதில்லை. The Lord is not dividing mankind in the base of the caste. தேசத்தின் அடிப்படையில் மனிதனை தேவன் பிரிப்பதில்லை. The Lord never divides people in the base of the land. பாஷையின் அடிப்படையில் தேவன் மனிதனை பிரிப்பதில்லை. Nor in the basis of language. இனத்தின் அடிப்படையில் தேவன் மனிதனை பிரிப்பதில்லை. Not in the basis of the tribe. நிறத்தின் அடிப்படையில் தேவன் மனிதனை பிரிப்பதில்லை. Not on the basis of color. அவன் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தேவன் அவனை பிரிக்கிறார். The Lord divides him based upon the life that he lived on this earth. இன்றைக்கு நாமெல்லாம் தேசத்தின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம். So we are divided on the basis of our country. இந்தியர்கள், Indians, அமெரிக்கர்கள், Americans, பாகிஸ்தானியர்கள், Pakistanis. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜாதியின் அடிப்படையிலும் பிரிந்திருக்கிறோம். Divided on the basis of caste. ஆனால் இனி வரப்போகிற நித்தியத்தில் But in the eternity to come, மனிதன் தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்த பிறகு after man has completed his earthly தேவன் life, நிறத்தின் அடிப்படையிலோ தேசத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ மனிதனை பிரிக்கவில்லை. அவன் ஜீவித்த வாழ்க்கையின் அடிப்படையில் அவனை பிரிக்கிறார். God doesn't or will not divide man on the basis of caste or language or country, but upon the life that he lived on this earth he will be divided. இன்றைக்கு உலகத்துல ஜாதி தான் இன்னைக்கு பயங்கரமா இருக்குது. Caste is something important in this world. ஜாதி வெறி பிடித்து அலைகிறார்கள். They are filled with the rage for caste.
என்ன ஜாதின்னு அறியணும். Need to know what is the ஆனா caste. கர்த்தருடைய கிருபையில இதுவரைக்கும் எனக்கு இந்த ஜாதி அறியறது மாத்திரம் எனக்கு வரவே மாட்டேங்குது. By God's grace, till this point, I don't get this in my mind to know someone's caste. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு இடத்துல நாங்க இருமுலியில ட்ரைனிங்ல இருக்கும்போது சவுக்கு வெட்டுறதுக்காக போயிருந்தோம். So when we were in Irumliur at the training time, we used to cut the woods and we went there for that. அந்த தோட்டத்து ஓனர், அந்த சவுக்கு தோட்ட ஓனர், So the owner of that particular அங்க place, போயிருக்கிற ஊழியக்காரங்கள யார் என்ன ஜாதிகள் ரொம்ப தீவிரமா இருந்தார். he was very imminent in order to understand every servant of God to what caste they belong. அப்போ ஒரு ஊழியக்காரர் பார்த்து கேட்டார். One servant of God, he asked, நீங்க என்ன ஜாதின்னு கேட்டார். brother, what is your caste? அப்ப அவர் சொன்னார், நான் மனுஷ ஜாதின்னு சொன்னார். He told, I am a mankind. இல்லையா அது இல்லையா. No brother, not that one. இல்ல அந்த ஜாதி என்ன ஜாதி? No, tell me that actual caste. அப்ப அவர் சொன்னார், நான் ஆண் ஜாதின்னு He சொன்னார். told, I am a man. ஐயா அது இல்லையா, அதுயா. No sir, no, the other caste. அப்படியா, நான் பரிசுத்த ஜாதி. He told, I am a holy nation. அவருக்கு ஒண்ணும் புரியல. He doesn't understand. பேசாம போயிட்டாரு. He left. இன்னைக்கு மனிதன் என்ன ஜாதி என்பதை அறிவதில் தீவிரமாக இருக்கிறான். A man is very keen and imminent to not understand the caste of another man. இதன் அடிப்படையில் அல்ல, நித்தியம். Eternity is not on this basis. தேவன் இதன் அடிப்படையில் மனிதனை பிரிக்க போவது இல்லை. The Lord is not going to divide man on the basis நீ of caste. ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம். You might be rich. நீ பிச்சைக்காரனாய் இருக்கலாம். You might be a beggar. நீ படித்தவனாய் இருக்கலாம். You might be educated. நீ படிக்காதவனாய் இருக்கலாம். Or an illiterate. நீ உயர்ந்தவனாய் இருக்கலாம். Exalted. நீ தாழ்ந்தவனாய் இருக்கலாம். Or a lower person. இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. This is nothing before God. பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில், based upon the life we lived on this earth, உன்னுடைய ஜீவியம், your life, உன்னுடைய சுபாவம், your character, எப்படி தேவனுக்குள் கட்டப்படுகிறது என்பதை வாழ்க்கையின் அடிப்படையில் தேவன் உன்னை பிரிக்கிறார். based upon how it is built together before the Lord divides you on that. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லாமே மரணம் கிட்டே வரும்போது எல்லாம் நம்மை விட்டு கலன்று போய்விடும். Everything that we have in our life, when death comes closer, they will lose one by one. மரணம் ஒரு மனிதன் கிட்டே வந்து நிற்கும்போது, when death comes next to a man, ஒரு காஞ்ச மரத்தை குலுக்குனா, if you shake a dry tree, எல்லாம் பொத்துன்னு விழும். everything will fall one by one. அந்த கிளை கிளுகிளுன்னு விழும். The branch will fall. அதுல இருக்கிற இலையெல்லாம் கிளுகிளுன்னு விழும். The leaves will fall. இதுபோல மரணம் உன் கிட்டே வந்து நிற்கும்போது, when death stands next to you, உன்னுடைய வரம், உன்னுடைய தாளந்து, உன்னுடைய அழகு, உன்னுடைய ஸ்தானம், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய திறமை எல்லாமே ஒரு காய்ந்த மரத்தை குழி விழுகிறது போல எல்லாம் உன்னை விட்டு கலந்து போய்விடும். Your talent, your qualities, your education, your position, all the things that you have, your knowledge, your beauty, your riches, just like things that fall from the dry tree and the leaves of a dry tree, it will go down. ஒன்று உனக்கு உதவி செய்ய முடியாது. Nothing can help you. மரணத்தின் அருகிலே நீ நிற்கும்போது, when you stand next to your death, உன்னுடைய ஐஸ்வர்யம் உனக்கு உதவி செய்யாது. your richness won't help you. உன்னுடைய ஜாதி உனக்கு உதவி செய்யாது. your caste won't help you. உன்னுடைய படிப்பு உனக்கு உதவி செய்யாது. your education won't help you. இந்த பட்டணத்துக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், we want to declare the truth to this land. ஒன்றே ஒன்றுதான் உனக்கு உதவி செய்யும். only one will help you. அது என்ன? what is that? நீ தேவனுக்குள் எவ்வளவு வாழ்ந்தாயோ, how much you lived in God, இந்த தேவனாகிய கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு நீ வாழ்ந்தாயோ, to what extent you lived your life in this God Christ, இந்த தேவனுக்குள் நீ எவ்வளவு நிலைத்திருந்தாயோ, how much you withstood and established in this God, இந்த தேவனோடு உனக்கு இருந்த உறவு, இந்த தேவனோடு உனக்கு இருந்த தொடர்பு, இந்த தேவனோடு உனக்கு இருந்த ஐக்கியம், based upon the relationship, the friendship and the fellowship that you had with this God, அது மாத்திரம்தான் அந்த நேரம் உனக்கு உதவி செய்ய முடியும். only that can help you at that moment. மற்ற ஒன்று உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. rest, nothing can help you. எல்லாம் கலந்துட்டு போய்டும். everything will leave you. ஒண்ணு உதவி செய்ய nothing முடியாது. will help you. ஆமென் ஒத்துக்கொள்றீங்களா? do you accept this? ஆமென் ஒத்துக்கொள்றீங்களா? do you accept this? ஒத்துக்கொள்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மகா அலெக்சாண்டர் இருந்தான். great Alexander was there. முழு உலகத்தையும் பிடித்தான். captured the entire world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அரிஸ்டாட்டில் பாதபடியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டவன். the one who got educated at the feet of Aristotle. மாசிடோனியாவிலிருந்து புறப்பட்டு வந்தவன். started from Macedonia. முழு உலகத்தையும் ஒரு குடையின் கீழ் நான் கொண்டு வருகிறேன் என்கிற ஒரு சூள் உரைத்து அந்த சவாலோடு புறப்பட்டு வந்தான். with a great speech of valor he departed from a place telling that I will get all the world under one shelter. முழு உலகத்தையும் பிடித்தான். capture the entire world.
பிடித்து விட்டு சொன்னானாம், He told after capturing, எனக்கு பிடிப்பதற்கு வேற ஒரு உலகம் இல்லையே என்று he சொன்னானாம். told, I don't have another world to capture. ஒரு சமுத்திரத்தின் கரையில் நின்று போய் Standing on the seashore, ஒரு நாள் சமுத்திரத்தின் கரையில் போய் நின்றானாம். one day he went to the seashore. நின்று கொண்டு சமுத்திரத்தை பார்த்து சொன்னானாம், He told unto the seashore, அந்த அலை புரண்டு வந்தபோது when the rising waves came, நீ ஒரு ராஜ்யமா இருந்தா உன்னை அடக்கிடுவேன்னு சொன்னான். he told, if you were a kingdom, I will capture even you. மாவீரன் மகா அலெக்சாண்டர், A great valorful man, great Alexander. அவன் யுத்தத்துல நிக்கறான்னு சொன்னால எதிரினுடைய படையெல்லாம் கொலையெல்லாம் நடுங்குமா. If the enemies come to understand that Alexander is standing in the battle, then all the people will shiver. அப்படிப்பட்ட மனிதன் எப்படி மரித்தான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you, such a great man, how did he die? அவனை பற்றி ஒரு பழமொழி, கிரேக்க பழமொழி உண்டு. There is a Greek proverb about him. ஒரு தவளைக்கு ஒரு கொப்பரை பெருசு, ஒரு அலெக்சாண்டருக்கு உலகம் சிறுசு. To a frog, the coconut shell is bigger, but to Alexander, this world is smaller. இது கிரேக்க பழமொழி அலெக்சாண்டரை பற்றி உள்ளது. This is a saying about Alexander in Greek. அவன் முழு உலகத்தை பிடித்து தன் சொந்த நாட்டுக்கு திரும்பும்போது So after capturing the entire world, he returned to his native. அவன் வியாதிப்பட்டான். He fell sick. என்ன நடந்தது? What happened? தொடர்ந்து தன்னுடைய நாட்டுக்கு அவன் திரும்பி போக முடியவில்லை. He cannot proceed to his native. அவன் தன் தாயை மரிப்பதற்கு முன்னர் தன் தாயை பார்க்க மிகவும் ஆசைப்பட்டான். He had a great desire to see his mother before his ஆனால் death, தன் பிரயாணத்தை தொடர முடியவில்லை. but he cannot proceed his journey. மரணம் அவன் அருகில் வந்தது. Death came close to him. உடனே என்ன சொன்னானாம்? What did he tell? தனக்கு இருந்த ஜெனரல்ஸை அழைத்து, He called his generals. அவனுக்கு நிறைய தளபதிகள் இருந்தார்கள். He had many generals. அவள குறிப்பாக 3 பேரை அழைத்தானாம். He called specifically 3. அவர்களை பார்த்து He சொன்னான், told them to him, அவன் மரண படுக்கையில் படுத்திருந்தான். when he was on his deathbed, அவர்களை பார்த்து சொன்னான், he told them to them, நான் மரித்த பிறகு after my death, எனக்கு நீங்க 4 காரியம் செய்யணும். you have to do 4 things for me. சொல்லுங்க ராஜாவே. Tell me, king. உடனே சொன்னான், நான் மரித்த பிறகு என் 2 கையை என் சவப்பெட்டிக்கு வெளியே வைத்து விட He வேண்டும். told, after my death, you have to put both my hands out of the coffin. சரி ராஜாவே. Yes, king. அடுத்து என்ன செய்யணும்? Next, என் சவப்பெட்டியை என் அந்த கல்லறைக்கு கொண்டு போ சவ ஊர்வலத்திலே மை பிசிஷியன், மை டாக்டர்ஸ், என்னுடைய மருத்துவர்கள் தான் ஏன் பெட்டியை தூக்கிட்டு போகணும்னு he சொன்னான். told, in my funeral procession, only my physicians, my doctors should bear my coffin. சரி ராஜாவேன்னு சொன்னான். They told, yes, king மூணாவது will என்ன do. செய்யணும்? Thirdly, என்னுடைய சவ ஊர்வலத்திலே in my procession, என்னுடைய சவப்பெட்டிக்கு முன்பதாக before my coffin, என்னுடைய கருவூலத்தில் இருக்க வெள்ளி பொன்னு காசு நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் வீசிக்கிட்டே போங்க. you have to throw all that I gathered in my treasury, gold, silver and everything, and you have to spread them, throw them on the street. சரி ராஜாவேன்னு சொன்னான். Yes, king. நாலாவது என்ன செய்யணும்? Fourthly, என்னுடைய சவ ஊர்வலத்திலே in my funeral procession, தண்டாரை அடித்து கொண்டே அந்த காலத்துல தண்டரை அடிப்பாங்க, தண்டரை அடிச்சுக்கிட்டே போகணும். so you need to beat the beating instrument before. என்ன சொல்லணும்? What do you have to tell? அலெக்சாண்டர் வெறுமையாக வந்தான், வெறுமையாக போகிறான். What do you have to tell? Alexander came empty, is going empty. சரி ராஜாவேன்னு சொன்னான். Yes, king. ஆனா 4 பேர் பக்கத்துல நின்னுட்டே இருக்காங்க. So all are standing next to him. ஆளர்ல அந்த ஜெனரல்ஸ் The generals were standing next to him, அவனுடைய பக்கத்துல நின்று கொண்டே இருக்கிறாங்க. standing next to him. ஏன் உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய ராஜா சொல்லி இருக்கிறார்? Why our king is told specific things what no one in this world has told? அவன் மரண படுக்கையில இருந்தாலும் கேட்கிறதுக்கு தைரியம் இல்ல. Though he is in a deathbed, they are not bold enough to ask him. அவனுக்கு நெருங்கின ஒரு தளபதி A இருந்தார். very close general. அந்த அலெக்சாண்டருடைய கையை அப்படியே எடுத்து முத்தம் கொடுத்து, He took the hand of Alexander, kissed the hand. ராஜாவே இந்த 4 காரியம் யாரும் உலகத்துல யாரும் சொல்லாத காரியத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஏன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? King, you have told 4 things which no one in this world has told. Can you please justify? அலெக்சாண்டர் என்ன சொன்னான்னு தெரியுமா? You know what Alexander told? இந்த மரணத்தின் பிடியிலிருந்து, From out of the clutches of death, ஒரு மனிதன் உலகத்துல எவ்வளவுதான் சம்பாதித்து வைத்து இருந்தாலும் no matter whatever and how much a man has saved in this மரணத்துக்கு பிறகு world, ஒன்றும் கொண்டு போக முடியாது என்பதை என் சவ ஊரத்தை என் கையை வெளியே வைக்கணும், உலகம் அதை அறியட்டும்னு சொன்னானா. he told, so that out of stretching my hand out of the coffin, let the world understand man cannot take anything no matter how much he gathered. மரணத்தின் மூலம் மரணத்துக்கு பின்பு மனிதன் ஒன்றையும் கொண்டு போக முடியாது. After death, man cannot take anything with him. சரி ராஜாவே, ரெண்டாவது என்ன? Okay, king. Second thing, ஏன் உங்க இது உங்க டாக்டர் தூக்குன்னு சொன்னீங்க? why your doctors, your physicians should இந்த carry your மரணத்தின் பிடியிலிருந்து இந்த மருத்துவர்களால் என்னை விடுதலையாக்க முடியவில்லை. coffin? From out of the clutches of death, this doctors cannot help me. எனவே ஒரு மருத்துவனால் ஒரு மரணத்தின் பிடியில் இருக்கிற மனிதனை விடுதலையாக்க முடியாது என்பதை என் சவப்பெட்டியை என் மருத்துவர்கள் தூக்கி கொண்டு வந்து போவதன் மூலமாய் உலகம் இதை அறியட்டும் என்று சொன்னானா. He told, let the world
understand by the sign of my physicians, my doctors carrying my coffin, that a doctor cannot save a person from death. நான் சொல்லவில்லை, மகா அலெக்சாண்டர் சொன்னான். எனவே மருத்துவர்களை நம்பாதீர்கள் என்று அவனே சொல்லி வைத்திருக்கிறான். This is not me, but a great Alexander told, he himself was told, do not trust your அடுத்து doctors. ராஜாவே என்னன்னு கேட்டாங்க. Next thing they என்னை asked, இந்த மரணத்தின் பிடியில் இருந்து from out of this death, நான் சேர்த்து வைத்த வெள்ளியும் பொன்னும் இந்த ஐஸ்வரியமும் இந்த மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்க முடியவில்லை. the gold and silver and the riches that I gather cannot help me. இதை சம்பாதிக்கிறதிலேயே என் வாழ்நாளை நான் வீணடித்து விட்டேன். I ruined my life, spent my life to gather them. எனவே இந்த வெள்ளியும் பொன்னையும் வீசுகிறதன் மூலமாக ஒரு மனிதனை இந்த வெள்ளியும் பொன்னும் மரணத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது என்பதை என் சவ ஊர்வலத்தின் மூலமாய் உலகம் இதை அறியட்டும் என்று சொன்னான். He told, through throwing this gold and silver on the street, let the people understand the gold and the silver, and nothing cannot save a man from his death. இதுதான் உலக வாழ்க்கை. This is the worldly life. ஆனால் பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள்? But what the saints are telling, பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? what is Saint Paul telling? நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a good fight. நான் வெறுமையாக போகவில்லை. I'm not going இதோ empty. நான் ஆண்டவருக்காக பட்ட பாடுகள் எல்லாம் என்னோடு கூட வருகிறது. Lo, all the things that the Lord is doing is coming with me. இதோ நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Crown of righteousness is kept for me. கர்த்தர் அதை எனக்கு தந்தருளுவார். The Lord will give it for me. அல்லேலூயா. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. This is the purpose and the life of a child of God. அலெக்சாண்டர் சொல்லிக்கொண்டே அவனுடைய ரெண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்ததா. While he was telling, tears rolled out from both Alexander's eyes. அழுது கொண்டே தன்னுடைய கண்களை மூடி 33 வயதில குடிகாரனாக செத்து நித்திய நரகத்துக்கு போய் சேர்ந்து விட்டான். As while he was crying, he died in 33 years as a drunkard and went to the eternal hell. முழு உலகத்தை பிடித்தான், அடக்கி ஆண்டான். He captured the entire world, conquered it. ஆனால் பாவம் அவனை அடக்கி அவனை தள்ளிற்று. But sin captured him, it just shook him and threw முழு him down. உலகத்தை பிடித்தான். He captured the whole world. ஆனால் பாவமோ அவனை அசைத்து தள்ளி பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. But sin shook him and took him to eternal hell. 33 வயதில குடிகாரனாக செத்து நித்திய நரகத்துக்கு போய் சேர்ந்தான். In his age of 33 as a drunkard, he died and he went to eternal hell. இந்த சத்தத்தை கேட்கிற நண்பனே, My friend listening to this voice, ஒரே ஒரு வாழ்க்கை, one life, ஒரு முறைதான் இந்த பூமியில வாழ போகிறோம். only once you're going to live on this earth. நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க தெரியுமா? Do you know what the people in the hell are asking? அநேகருக்கு நரகத்தினுடைய காட்சியை ஆண்டவர் கொடுத்தபோது, When the Lord showed the sight of hell to many, எல்லாரும் ஆண்டவரை நரகத்துல இருந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க. so everyone from hell is asking the Lord, please give us a second அதிகபட்சம் chance. எல்லாருமே எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. To the maximum, everyone is asking a second chance. நாங்க பூமியில போய் உண்மையா ஜீவிக்கிறோம். We will live faithfully in this earth. இந்த சத்தத்தை கேட்கிற நண்பனே, காலத்தை தவற விடாதே. My friend listening to this voice, do not இயேசு abuse the உன்னை time. அழைக்கிறார். Jesus is calling உன்னை you. பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைக்கிறார். He is calling you for everlasting kingdom. காலம் கடந்து போகுமானால் The time passes away. அதுக்கப்புறம் முடிவு எழுதப்பட்டுவிடும். After that, the end will be taken. நரகத்தில் இருக்க அநேகர் கேட்கிற எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. The people mostly in hell, they are asking, give us a second chance. மனிதனுக்கு ஒரு தருணம் தான். One chance for man. அந்த செகண்ட் சான்ஸ் அவனுக்கு இல்ல. There is no second chance. இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் இருக்குது. There is a chance till you live in this body. ஆனா சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு நோ செகண்ட் சான்ஸ். After you depart from this body, no second chance. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed unto man to die once and to be judged after that. மரணத்துக்கு பிறகு After death, ரோமன் கத்தோலிக்க சபையில சொல்லுகிறது போல உத்தரிக்கிற ஸ்தலம் என்று ஒன்று வேதத்துல இல்லை. there is nothing called a special place that they tell in Roman Catholic denomination after death. பாவம் மன்னிப்பு இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான். Till you have this life in this body. சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு After you depart from this body, மனிதனுக்கு பாவ மன்னிப்பு என்பது இல்லை. there is no forgiveness of sin for man. ஒரே தரம் மரிப்பதும் To die once பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் and to be judged after that. மனிதனுக்கு It is நியமிக்கப்பட்டிருக்கிறது. appointed unto man. மரணத்துக்கு பிறகு மன்னிப்பு இல்லை. There is no forgiveness after death. ஆனால் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். So till you are in this body, you can receive பாஸ்டர் forgiveness. ஏசி தாமஸ் சொல்லுவாராம், Pastor A.C. Thomas used to ஒரு tell, மனிதன் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். till a man lives in this body, he can receive ஆனா forgiveness. சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு But after he departed from the body, அவனுக்கு மன்னிப்பு என்பது இல்லை. there is no forgiveness. எனவே காலத்தை வீணடிக்க வேண்டாம். So do not you lose the time. சத்தியத்தை கேளுங்கள். Listen to the truth. அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே உங்களை தாழ்த்துங்கள். Humble yourself in the light of the word of God. மெய்யான ஒரு
கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் கடந்து வாருங்கள். Come into a proper life of Christianity. ஒரு கூட்டத்தாரை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார். The Lord calls one group as cursed. எப்படி இவர்கள் இந்த சபிக்கப்பட்ட கூட்டத்துக்குள் போனார்கள்? How did they enter into this cursed group of people? வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. There are many scriptural references. ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். I want to tell one or two. முதலாவது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும்போது In 1 Corinthians chapter 16 verse 22, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is told, if a man love not Lord Jesus Christ, he is cursed. வாசிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. If any man love not the Lord Jesus Christ, he is cursed. நீங்க பெரிய பாவம் ஒண்ணு செய்ய வேண்டாம். You don't have to do a big sin. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் வேதம் அவனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. If you don't love the Lord Jesus Christ, then Bible calls him cursed. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது. Loving him means taking heed and living by his commandments. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture mentions he that lives by the commandments of God, he loves the Lord. அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறாதே போனால் If you fail to love the Lord, வேதம் அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லவில்லை, அவனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. Bible doesn't call him blessed, Bible calls him cursed. இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு After you depart from this body, நித்தியத்தில் நீ யாராக இருக்க போகிறாய்? who are you going to be in eternity? மதிகேடனா? Are you a fool? அக்கிரம செய்காரனா? Are you a worker of iniquity? மாயக்காரனா? Are you a hypocrite? சபிக்கப்பட்டவனா? Are you a curse? அந்த கூட்டத்துக்குள் போய்விட வேண்டாம். Do not go into that group. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூறும்படியாக, To love in Lord Jesus Christ, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக to take heed and obey to his commandments. இன்றைக்கே உங்களை சமர்ப்பியுங்கள். Right today, submit your life. இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியை செய்யாவிட்டால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. In this very earth, if you don't do a blessed life, you cannot go to a blessed place called heaven. பரலோக ராஜ்யம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். The kingdom of heaven is a blessed place. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிற இடம். It is a place filled by the blessings of God. இந்த பூமியில் In this earth, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாவிட்டால், if you don't do a life blessed by God, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போக முடியாது. you cannot go to the blessed place. நித்திய நரகம் என்று சொல்லுவது Eternal hell means தேவனுடைய எந்த ஆசீர்வாதங்களும் இல்லாத ஒரு இடம். it is a place which is void of any blessings of God. சபிக்கப்பட்ட ஒரு இடம். It is a cursed place. அந்த நித்திய நரகத்தில் In this eternal hell, எந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களும் இல்லை. there is no blessings of God, தேவ சமாதானம் அங்கு இல்லை. no peace of God, தேவ சமூகம் அங்கு இல்லை. no presence of God, தேவனுடைய இளைப்பாறுதல் அங்கு இல்லை. no rest of God, தேவனுடைய மகிமை அங்கு இல்லை. no glory of God. எந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களும் இல்லாத ஒரு இடம்தான் நித்திய நரகம். Eternal hell is a place which is void of any blessings of God. இன்றைக்கு இந்த பூமியில ஒரு சபிக்கப்பட்ட ஜீவியம் அநேகர் செய்கிறார்கள். People in this world, the most are doing a wretched, cursed life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. Christian life is a blessed life. ஆமென் ஒத்துக்கொள்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்குது. Voice is a little. அல்லேலூயா. Hallelujah. இப்ப கூட சாட்சி கேட்டோம். Even we heard the testimony. எப்படிப்பட்ட சாபத்திலிருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார். So out of such a curse, the Lord has brought him up. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி எல்லா சாபத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார். According to the word, any man lifted up on the tree cross, he is cursed. The Lord Jesus has taken the curse on him. பெரிய பாவம் செய்ய வேண்டாம். You don't have to do a big sin. ஆண்டவரை நேசிக்கலனாலே சாபம் வரும். If you don't love the Lord, it's a curse. கடன் ஒரு சாபம். Debt is a curse. வியாதி வரலாம். Sickness might ஆனால் come, நியாய தீர்ப்பாய் வரக்கூடாது. but not as a judgment. வியாதி வரலாம். Sickness might come, சாபமாக வரக்கூடாது. not as a curse. வியாதி வரலாம். Sickness might come, ஆனால் நித்திய தண்டனையாய் வரக்கூடாது. but not as an eternal punishment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ பேர் வியாதி சாபமாக அவர்களை பிடித்தாட்டுகிறது. In many people's life, sickness is a curse. நான் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல I முடியும். can tell many examples. என்னுடைய கண்களினால் கண்ட எத்தனையோ காரியங்களை நான் பார்த்து
பார்த்து இருக்கிறேன். I have owned my eyes, I have seen many things. வியாதி தேவனுடைய நியாய தீர்ப்பாய் வரக்கூடாது. Sickness should not come as the judgment of God. தேவனுடைய சாபமாக வரக்கூடாது. It should not come as the curse of God. எனவே இந்த நாட்களில் எல்லா சாபத்திலிருந்து இந்த கூட்டங்களுமாய் கர்த்தர் ஜனத்தை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவாராக. May God deliver all of them from out of the curse of these meetings. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Discern yourself. நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்கிறீர்களா? Are you doing a blessed life in this earth? நான் அருமையான பரிசுத்தனுடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். I have listened to the testimony of a beloved saint. கண்டிருக்கிறேன். Seen. பாஸ்டர் ஏர்னஸ்ட் எல்லாம் காலையில 4 மணிக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதி என்று சொல்லுவாராம். So early morning Pastor Ernest used to tell, "Oh Lord, bless me." பாஸ்டர் எஸ்பி எர்னஸ்ட் அதிகாலை 4 மணிக்கு கர்த்தர் தினமும் தன்னுடைய வலது கரத்தை அவர் தலையின் மேல் வைத்து அவரை ஆசீர்வதிப்பாராம். For Pastor S.P. Ernest used to tell, every day morning, early morning, the Lord used to place his hand on his head and bless him. தினமும் காலையில 4 மணிக்கு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தை அவர் மேல் வைத்து அவரை ஆசீர்வதிப்பாராம். Every day 4 o'clock in the morning, Lord God used to place his hand on his head and bless him. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. Christian life is a blessed life. தேவனால் சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் ஒன்று உண்டு என்பதை உலகத்துக்கு காட்டும்படியாக இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you in order to show an example that this world which is cursed, you can do a blessed life by the blessing of Lord Jesus Christ. ஒரு நாள் ஒரு எல்டர் சிஸ்டர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். One day one elder sister was praying. நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய். A very spiritual mother. பல விசுவாசிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். She used to pray for many believers. ஒரு இரவு வேளையிலே One night. அப்பொழுது இயேசுசாமி அவங்க பக்கத்துல வந்து நின்றார். So Jesus came and stood next to her. அப்ப அவங்க இயேசுசாமியை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே இவங்கலாம் இந்த கஷ்டப்படுறாங்க, இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு சொன்னாங்க. So she told, "Oh Lord, these people are suffering like this, help them." ஆண்டவர் அங்கே நின்று கொண்டே இருந்தார். The Lord was standing there. மறுபடியும் இவங்க ஆண்டவர்ட்ட சொன்னாங்க, Again she told to them, ஆண்டவரே அவங்களுக்குலாம் உதவி செய்ய மாட்டீரா? "Lord, won't you help them? அந்த குடும்பம் இந்த கஷ்டத்துல இருக்கு, That family is in this இந்த problem. குடும்பம் இந்த வியாதியில This இருக்கு, family is in this இந்த problem. குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு Problem in this என்று family." சொல்லி ஒன்றா ஜெபித்துக் So கொண்டிருந்தார். she prayed every point. மறுபடியும் ஆண்டவர் அங்கே நின்று கொண்டே Again இருந்தார். the Lord was standing there. ஏன் ஆண்டவர் என்று கேட்டான். She asked, "Why Lord?" ஆண்டவர் The சொன்னாராம், Lord told, மகளே நீயும் ஜெபிக்கிறாய், My daughter, you are praying. அவர்களும் இதைத்தாரும் அதைத்தாரும் என்று என்னிடத்தில் ஜெபிக்கிறார்கள். Even they are praying, "Lord, give me, give that." எனக்கு அப்படி செய்யும், எனக்கு இப்படி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். You are telling, "Lord, give this to me, give that to me." ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? Do you know what the Lord told? அவர்கள் என்னை நேசிப்பது இல்லை, But they don't love me. என்னிடத்தில் அதைத்தாரும் என்று கேட்கிறார்கள், They're asking me, "Give this, இதை செய்யும் என்று சொல்லுகிறார்கள், do this for me," they tell. ஆனால் என்னை அவர்கள் நேசிப்பது என்று துக்கத்தோடு சொன்னாராம். But they don't love me with grief, he told. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister listening this voice, தீர்மானம் பண்ணுவாயாக. make a decision இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக before the meeting ends. இயேசுவே உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் சுவாமி. Jesus, I will love you the most. இயேசுவே உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் சுவாமி. Jesus, I will love you the most. Jesus, I love you Lord. Jesus, I love you, Lord. தீர்மானத்தோடு போங்க. Go with a decision. நீங்க அந்த தீர்மானம் பண்ணும்போது When you make this decision, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் வந்து the இறங்கும். blessings of God will fill you. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் வந்து அமரும். The blessings of God will dwell இவர் on you. ஆசீர்வாதத்தின் தேவன். He is a God of blessings. மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He desires to bless மனிதன் man. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். It is His will that man should do a blessed life. ஒருவரும் கெட்டுப்போது தேவனுடைய சித்தம் இல்லை. It is not the will of God that not even one should be perished. அந்த சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கிறான்? The devil, the enemy, what is he doing? நாம் சாட்சியில கேட்டமே கயிறை கொண்டு வந்து கொடுப்பான், மாட்டிக்கோ. We heard in the testimony, he will give the rope, hang yourself. இதுதான் அவன் மனிதனுக்கு செய்கிறது. This is what he does to the man. ஆனால் அன்புள்ள ஆசீர்வாதத்தின் தேவன் But God of love, God of blessing, ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He decides to bless you. அடிக்கடி சொல்லுங்க, I love you Lord. You have to tell, "I love you, Lord. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் I சுவாமி. love you, Lord." என்ன சோதனைகள் வந்தாலும், Whatever the trials என்ன may be, நெருக்கங்கள் வந்தாலும், whatever the persecutions may ஆண்டவரை மாத்திரம் நேசியுங்க. be, love only the Lord. அவரை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. Cleave only Him. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. Tell Jesus, "I love you." ஒரு செகண்ட் அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் We're பண்ணலாமா? going to praise God for that. உண்மையா இயேசுவை நேசிப்பேன் எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? How many decide telling, "I will love Jesus. உலகத்தை நேசிக்க மாட்டேன், I will not love this world. பாவத்தை நேசிக்க மாட்டேன், I will not love sin. பணத்தை நேசிக்க மாட்டேன், I will not love money. உலக சிற்றின்பத்தை நேசிக்க மாட்டேன். Not the pleasure of this இயேசுவே world. உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன். Jesus, I will love only you." எத்தனை பேர் இப்ப தீர்மானம் பண்ண போறீங்க? How many wants to decide? அவங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. Only those lift your hands and praise God. உங்களுடைய
தீர்மானத்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும். Let heaven approve உங்களுடைய your blessing. தீர்மானத்தை பரலோகம் ஏற்றுக்கொள்ளட்டும். Let heaven approve and accept your கர்த்தர் தம்முடைய decision. சிங்காசனத்தில் உங்களுடைய கரங்களை The காண்கிறார். Lord is seeing your hand right from his throne. உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். He listens to your voice. வெட்கப்படாதீர்கள். Do not feel shameful. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். Jesus, I love இயேசுவே you. நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. Jesus, I love you, Lord. Jesus, I love you, Jesus, I Lord. love you, Lord. Jesus, I love you, Lord. வாயை திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Open your mouth and praise God. பரலோகத்தின் மகிமை நம்முடைய இடத்திலிருந்து இறங்கட்டும். The glory of heaven, let it come in our midst. இந்த அரக்கோணத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பட்டும். Let a voice come out of இந்த Arakonam. சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். Let it reach heaven. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. Jesus, I love you, Lord. Jesus, I love you, Lord. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep praising God. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep praising உங்களுடைய God. சத்தத்தை உயர்த்திக் கொண்டே இருங்கள். Lift your voice and praise இதை God. பார்த்து கொண்ட தேவன் அமைதியாக இருக்க The Lord will மாட்டார். not be silent seeing இதை this. கேட்டுக்கொண்ட தேவன் அமைதியாக இருக்க The Lord will மாட்டார். not be silent இதோ seeing முழு this. பலகம் அதிரட்டும். Let the whole heaven shake. தூதர்கள் இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். The angels are running here and there. இந்த சத்தத்தை கேட்டு அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. They cannot be silent listening to this voice. தன்னை நேசிக்கிற ஜனத்துக்காக, Upon the people who love தன்னை them. நேசிக்கிற ஜனத்துக்காக The people who love தேவன் God. தம்முடைய சர்வ மகிமையோடு The இறங்குகிறார். Lord descends with all his power. நல்ல முழு வெளுத்தோடு சோத்திரம் பண்ணிக்கொண்டே Praise இருங்க. God with all your strength. ஹalleluya. தோத்திரம் சோத்திரம் 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 தோத்திரம் சோத்திரம் 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 Praise the Lord. Praise the Lord. சோத்திரம் சோத்திரம். Stotram, stotram, stotram. இந்த சத்தம் போதாது. This sound is not enough. சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க. Look at in a movie theater. யாரோ நடிக்கிறாங்க, அடிக்கிறான் விசில. Someone is acting, he whistles. அவனால அடக்க முடியல. He cannot control. உனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காக நீ என்ன செய்ய What போகிறாய்? are you going to do for Jesus who gave his life ஒன்று for you? மாத்திரம் சொல். Do one thing. இயேசுவே, I love you, Lord. Jesus, I love you, உம்மை நான் Lord. நேசிக்கிற ஆண்டவரே. I love you, Lord. உம்முடைய சித்தத்தை நான் செய்கிற ஆண்டவரே. I will do your will, O God. நீங்க இதுல வெட்கப்பட்டா If you feel shameful, பரலோகம் உன்னை பார்த்து வெட்கப்படும். heaven will be shameful. யாரு seeing you. வெட்கப்படாதீங்க. Do not feel shameful. ஆண்டவரை நேசிக்க தீர்மானம் பண்ணவர்களை மாத்திரம் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. They that decide to love the Lord, keep உனக்காக praising God. பரலோகத்தை ஆண்டவர் The திறக்கிறார். Lord opens heaven for you. அவரை நேசிக்கிற ஜனத்துக்காக For the people who love Him. முழு தேவ தூதர்கள் யுத்தம் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்கள். The entire band of angels are waiting to fight. உனக்கு யுத்தம் பண்ணும்படியாக, To fight for you. உனக்கு ஜெயத்தை தரும்படியாக To give you victory. இது முழு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. All heaven is waiting. ஓரி பாபா சகரபல ரியம் துடபல கரபாடியா சிடிபிடி கிரபல சினாயித பலம் திதிபி கிரபல துரபல சினாயித மக்கத்துராடியா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Jesus, I love you, Lord. 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 Shidabakharaba tudabala shadabala rabaduri bikarabala karabalia. Shidibida karabala shidabala karabala tudabala shidabala tudibi karabalia. ஆண்டவரே, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் சாபத்தை இந்த நேரத்தில் எடுத்து போட The விரும்புகிறார். Lord wants to take away your curse right நீ now. ஒன்று செய்தால் போதும். It's enough if you do one thing. யாரு கண்ணை திறக்காதீங்க. No one open your eyes. நீங்க ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும், புதிய ஆத்துமாக்களா யாரா இருந்தாலும் சரி, Whoever you are, new souls, believers or servants of God. நீ தேவனாகிய கர்த்தரை நேசிக்காவிட்டால் நீ சபிக்கப்பட்டவன். If you don't love God the Father, you are cursed. இதோ உன் சாபத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். The Lord is taking away your உன் curse. தீர்மானத்தை பரலோகம் இப்பொழுது அங்கீகரிக்க போகிறது. Heaven is going to approve your decision. யாரு கண்ணை திறக்காதீங்க. No one open your eyes. இதோ உன்னுடைய சத்தத்தை பரலோகம் Let கேட்கட்டும். heaven listen to your voice. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. Jesus, I love you, Lord. இயேசுவே, நான் உம்மை Jesus, I love you, Lord. tudaba karabala shidayida bala karabala shidayida bala katurabala karabadia shidibi karabala tudayida bala katuribi negaba katurabala dia. ஆண்டவரே, இயேசுவே, ஹalleluya. துரிபி கரபல கதுரிபி நிகடபல கதுனார மங்கரபல கடபக துரிபி கதுராமானியா. மறுபடியும் சொல்லுகிறேன்,
Let me tell it again. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு மறுபடியும் சொல்லுகிறேன். Standing on the grace of God, I'm telling again. இதுவரைக்கும் எந்த சாபம் உன்னை ஆட்டி படைத்தாலும் சரி, Whatever curse might have overpowered நீ you, ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்ல சொல்ல சொல்ல, the more you tell I love you Jesus, கர்த்தருடைய சாபத்தை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். Lord is taking away your curses. சாபத்தை கட்டுகளை உடைக்கிறார். He is breaking the bounds of your curse. தேவனாகிய கர்த்தர், The Lord God, உனக்காக ஜீவனை கொடுத்தவர், the one who gave his life for you, சிலுவையில் சாபத்தை சுமந்து தீர்த்தவர், the one who has taken away your curse on the cross. சாபம் விலகிக் கொண்டே இருக்கிறது. The curses are leaving. சாபம் விலகிக் கொண்டே இருக்கிறது. Curses are leaving. இந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு After the meetings are நீ over, உன் வீடுகளிலே போய் பார். go at your home. அங்கே வெளிச்சம், Light there. தேவனுடைய ஆசீர்வாதம், Blessings of God. தேவ சமாதானம், The peace of God. தேவனுடைய இளைப்பாறுதல், The rest of God. பல கரபல ஷிதாயித பல கரபல பரபக துரபாடியா ஷிதபல கரபௌரியம் கத்துரிபிலகிரப கரபௌரியம் கரபல கத்துதபல கரபம் கத்துதாமானியா. Hallelujah, 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 hallelujah. இன்னும் ஒரு பயங்கரமான வெளிச்சம் நம்முடைய மேத்துல வரும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டங்களின் மூலமாக கர்த்தர் சாபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is taking away curses through these கண்களை meetings. திறக்காதீர்கள். Do not open your eyes. இதை நாம் செய்துவிட்டு அடுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போக போகிறோம். Doing this, we are going to go to the next word of God. சாபத்தை எடுக்க தேவன் வந்திருக்கிறார். The Lord is coming here to take நீ away the எத்தனை காலம் curses. சாபத்திலே ஜீவிப்பாய்? How long you are going to live in எத்தனை கால curse? வியாதியில ஜீவிப்பாய்? How long you live in எத்தனை கால கடன் curses? பிரச்சனையில ஜீவிப்பாய்? How long with debt எத்தனை problems? கால செய்வினை பிரச்சனையில ஜீவிப்பாய்? How long with the இதோ witchcraft? இயேசு உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். Jesus is changing you. இயேசு உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Jesus is blessing you. ஹalleluya, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep praising God. தீர்மானம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep making the decision. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். ஒரு நிமிஷம் யாரும் டியூனுக்காக இதை பாடாதீங்க. Do not sing it for the tune. ஏதோ ஒரு ட்ரம்முக்காக, ஒரு மியூசிக்காக, ஏதோ ஒரு எமோஷன்ல யாரும் பாட Do வேண்டாம். not sing it for music or for emotion. உண்மையா கண்களை மூடி இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து உம்மை மாத்திரம் நேசிப்பேன் என்று சொல்றவங்க மாத்திரம் They that tell, closing your eyes, truly I will love you from the depth of my heart. என்னோட சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க. Join with me and sing the song. உண்மையாக நீங்க பாடிக்கொண்டு இருக்கும்போது While you are singing this truly, தேவன் இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க the Lord மாட்டார். won't be silent seeing this. பரலோகத்தை திறப்பார். He will open heaven. தம்முடைய சர்வ மகிமையோடு இறங்குவார். He will come down with all his glory. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். Every devils are preparing and going. எல்லாம் கையில பெரிய பெரிய பார்சல், சின்ன சின்ன பார்சல் நிறைய வச்சிருக்கு. So they have small parts. எல்லாம் போகுது. So they go out to the faith home, to the believers' houses, every place. நான் எட்டி பாக்குது வீட்டை. So he looks at the houses. அந்த வீட்ல காலை 4 மணி ஜெபம் இல்லையா, ஒரு பொட்டலத்தை உள்ள போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போகுது. No 4 o'clock praising, takes a parcel, throws it in the house, next house then. எனக்கு இங்க இருக்கிற விசுவாசிகள் வீடு எனக்கு ஒரு வீடு. Your address. 4 மணிக்கு வீட்ல ஜெபம் இல்லனா ஒரு பொட்டலம் No போடுவான். prayer in the 4 o'clock praising, it will throw the parcel. எந்தெந்த வீட்லலாம் பொட்டலம் போட்டானோ அந்த வீட்லலாம் வியாதி, சண்டை, கடன் பிரச்சனை, நாளெல்லாம் சமாதானம் இல்ல. In whatever houses the parcel is thrown, a problem, debts, no peace at all, fights and battles. காலையிலே ஐயா மேட்டர் முடிச்சிட்டு போயிடுறாரு. So it will, the server will close the matter even in the morning. கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்காக செய்யற காரியங்களை நம்ம அசதியாய் செய்தால் சபிக்கப்பட்டு The போய்விடும். work of the Lord, what we are supposed to do for the Lord, if you do it lazily, will be cursed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக எரேமியா 17 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும்போது, Book of Jeremiah chapter 17 verse 5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புய பலமாக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். Cursed is the man who trusts the man and maketh flesh his arm.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், We need to love others, கனப்படுத்த வேண்டும், honor them, மேன்மையா எண்ண வேண்டும். count them ஆனால் great, நம்பிக்கை என்பது ஆண்டவர் மேல் மாத்திரம்தான். trust on the Lord alone. எந்த மனுஷன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க கூடாது. We should not trust anyone else. முழு உலகத்துக்கும் சாபம் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. Curse is going to this entire world. சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது The book of Zechariah chapter 5 and verse 3. சகரியா ஒரு தரிசனத்தை காண்கிறார். Zechariah is seeing a vision. ஒரு பறக்கும் புஸ்தக சுருளை சகரியா காண்கிறார். Zechariah could see a flying scroll. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், Asks the Lord, ஆண்டவரே அது என்ன? Lord, what is this? அந்த பறக்கும் புஸ்தக சுருள் என்ன? What is this flying scroll? உடனே சகரியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. The word of the Lord happened into ஓ, Zechariah. பூமி எல்லாம் புறப்பட்டு போகிற சாபம். This is the curse that goes through all this earth. முழு உலகத்துக்கும் சாபம் போய் கொண்டிருக்கிறது. The curse is going all to this earth. கண்ணீரோடு நிற்கிற உலகம். The world that is standing in tears. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும். Wherever you see rapes, witchcraft and all these murders. எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள். Suicides everywhere. 7 நிமிஷத்துக்கு ஒரு கற்பழிப்பு நடக்குதாம். So one suicide happens once in 7 minutes. கண்ணீரோடு நிற்கிற உலகம். A world standing with tears. இரத்த பலிகளை சுமந்து சுற்றி கொண்டிருக்கிற பூமி. Those world that is revolving, having the bloodshed in its name. பூமிக்கும் தேவனுடைய சாபம் போய் கொண்டிருக்கிறது. This entire earth, the curse of the Lord is going. Why? மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் இல்லை. Man is not under the word of God. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். Read Deuteronomy chapter 28. மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் ஒரு அதிகாரத்தில் 112 சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. If man is disobedient to the word of God, in that one chapter 112 curses have been told. அந்த 112 சாபங்களை வாசிக்கும் போதே பயமாக இருக்கிறது. If you read this 112 curses while you are reading, you are scared. நீங்கள் வீடுகளை போய் வாசித்து பாருங்கள். Go home and try reading. தேவனுடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படியாவிட்டால் என்ன சம்பவிக்கிறது? If man shows disobedient to the word of God, what will happen? சிறைச்சாலைகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. Prisons are overflowing. ஆஸ்பத்திரிகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. Hospitals are overflowing. சினிமா தியேட்டர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. Movie theaters are overflowing. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் இல்லை. Man is not under the word of God. எனவே சாபம் பூமி எங்கும் போகிறது. So curse goes all this world. ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒரு நாள் சொன்னார், A great saint once he told, தெரு தெருவாக சாபம் சுற்றி கொண்டிருக்கிறதா. curse is going street by இந்த street. அரக்கோணத்திலும் தெரு தெருவாக சாபம் சுற்றி கொண்டிருக்கிறது. Even in Arakonam, curse is going street by இந்த street. சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister listening this தெரு voice, தெருவாக தேவனுடைய சாபம் பூமி எங்கும் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. the curse of the Lord is going to the entire world street by street. பயங்கரமான வியாதிகள். Terrible sicknesses. சமீபத்தில் ஒரு டாக்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார், விசுவாசி டாக்டர். One of our believers who is a doctor, he was speaking to me in the recent past. அவர் ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். He is a child specialist. அவருடைய செல்போன்ல இருந்து நிறைய வீடியோ காட்டிட்டே இருந்தார். So he was showing some videos in his mobile. அவர் சொல்றார், பிரதர் பிறந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வியாதி வருது பாருங்க. Brother, look at the sickness for a born baby. பயங்கரமான வியாதிகள். Terrible sicknesses. பயங்கரமான வியாதி, பிறக்கும் போதே பயங்கர வியாதி. While the baby is born, terrible sickness. ஒரு பிள்ளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் அந்த ஊசி மாத்திரம் 3 வாரத்துக்கு ஆளு செத்து போச்சு. So only one injection cost 2.5 lakhs for 3 weeks. The சாபம் baby died. தெரு தெருவாக போகிறது. Curse goes straight by street. மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் அடங்கி இல்லாதபடியினால், Because man is not under the word of the Lord. அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, He has riches, பணம் இருக்கிறது, money, பதவி இருக்கிறது, position, ஜீவியத்தில் தேவன் இல்லை. but no God in life. இப்ப ரிசல்ட் என்ன தெரியுமா? Do you know what the result? 60% முழு உலகத்திலும் தற்கொலைகள் அதிகரிச்சிருக்கிறதாம். 60% suicides have increased in this world. இதுவரையும் இல்லாத அளவுக்கு 60% அதிகரிச்சிருக்கிறது. To the extent that was not before, 60% suicides increased. இந்தியாவில் 15% அதிகரித்திருக்கிறது. In India, 15% has increased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்தியாவிலே ஜபல்பூர் தான் அதிகமான சூசைட். Jabalpur is the place in India which recorded more suicides. இந்தியாவிலே செகண்ட் இடம் வாங்குறது தமிழ்நாடு, அதிக சூசைட். So Tamil Nadu is the second place in India which shows much of suicide records. ஃபேமிலியா சூசைட் பண்றதுல பீகார் முதலிடம். Bihar is first place in family suicides. ஃபேமிலி சூசைட். Family suicides. Why? மனிதனுக்குள் தேவன் இல்லை. There is no God in man. தேவன் என்று சொல்லுகிறான், Taintless God. பக்தி என்று நாடுகிறான். He seeks godliness. அவனுக்குள் பக்தி இருக்கிறது, தேவ பக்தி இல்லை. He has the godliness but no God in the அவனுக்குள் godliness. பக்தி இருக்கிறது, பக்திக்குள் தேவன் இல்லை. He has godliness
godliness but no God in godliness. இந்தியா ஒரு பக்தி இல்ல நாடு என்று சொல்லுகிறார்கள். They tell India is a pious country. எங்கு பார்த்தாலும் உயர்ந்து நிற்கிற கோபுரங்கள். Wherever we see tall towers. மனிதனுக்கு பக்தி இருக்கிறது. Man has piousness. தேவ பக்தி இல்லை. But no godly piousness. பக்தி இருக்கிறது. There is godliness. பக்திக்கு பின்னால் தேவன் இல்லை. There is no God behind நாங்கள் godliness. அறிவிக்கிற எங்களுடைய வார்த்தைக்குள் எங்களுடைய தேவன் இருக்கிறார். In the word that we declare, we have God within our word. எங்களுக்குள் தேவன் இருக்கிறார். We have God in ourselves. நாங்கள் வெறும் பக்தி அல்ல தேவ பக்தியுடையவர்களாய் இருக்கிறோம். We don't have empty godliness but God with godliness. எங்களுடைய பக்திக்குள் ஆண்டவர் இருக்கிறார். We have God in our godliness. எங்களுடைய பக்திக்குள் மெய்யான தேவன் இருக்கிறார். We have a true God in our godliness. அத ஆம்னு ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எல்லா சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக To bring you out of all the curses. இயேசு உங்களை அழைக்கிறார். Jesus is calling you. இல்லாவிட்டால் Or else, முடிவிலே in the end, இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது when you depart from this body, சபிக்கப்பட்டவனே என்கிற வார்த்தை சத்தத்தை நீ கேட்பாய். you will hear a voice, the curse. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling you to do a blessed உங்க life. வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதை காண வேண்டும். When you enter the house, we have to see the blessing of God in the house. சபிக்கப்பட்ட கூட்டத்துக்குள் போய் விடாதீர்கள். Do not go into the cursed group. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டு. There is a blessed life. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். The Lord calls you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கூட்டத்திலிருந்து தப்பிக்க கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த சபிக்கப்பட்ட கூட்டத்தில் வெளியே கொண்டு வரும்படி ஒரு தடவை கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. For a minute, let's all praise God such that the Lord might bring us out of the cursed group. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக Next, தேவன் நம்மை பொல்லாதவனே சோம்பலானவனே பிரயோஜனமற்றவனே என்று அழைக்க கூடாது. the Lord should not call us evil, unprofitable and slack. மத்தேயு 25ஆம் அதிகாரம் Matthew's Gospel chapter 25, 26ஆம் வசனமும் 30ஆம் வசனம் வாசிக்கும்போது in verse 36 and verse 40, அங்கே சம்பவத்தை வாசிக்கிறோம். we can read the instance ஒரு there. எஜமான் பரலோகராஜ்யம் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து தூர தேசத்துக்கு போய் திரும்பி வந்து கணக்கு ஒப்பிட்டு இயேசு அதை சொல்லி இருக்கிறார். Jesus is comparing a parable where a master has given some talents unto his people and servants, and he has returned from a far away country. ஒருவனுக்கு 5 தாலந்து, For a person 5 ஒருவனுக்கு talents, 2 தாலந்து, and the other servant 2 ஒருவனுக்கு 1 talents, தாலந்து. the next servant 1 அந்த talent. ஒரு தாலந்து வாங்கினவன் என்ன செய்தான்? So a servant who got 1 talent, what did he do? பெரிய ஞானம் அவனுக்கு உதிச்சிருச்சு. So he has a great wisdom. போய் பறிச்சு வச்சிட்டான். He just hid it in the நம்முடைய ground. எஜமான் கொடுக்கிறவர், கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கேட்கிறவர். Your master has given you, he will account for everything whatever he has given. எதெல்லாம் உனக்கு கொடுத்தாரோ அதற்கெல்லாம் அவர் கணக்கு கேட்க வருகிறார். He comes here to ask of account for everything that he gave you. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். Our God gives. ஆனால் கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கேட்கிறவர். But he will ask account for everything given. கணக்கு விசாரிக்கும்படியாக வருகிறார். He comes to ask the account. அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Everyone should account for himself and to God. அந்த ஒரு தாலந்து வாங்கினவன் The one who got the 1 அதை talent, போய் புதைச்சி வச்சிட்டான். he hid it in the ground. அவனுக்கு 3 பேர் கொடுக்கிறார். So the Lord gives 3 names. அவனுக்கு தான் 3 பேர், 3 names for him. 3 பட்டம், MBBS, MG, MPhil, PhD, DDPன்ற மாதிரி அவன் 3 பட்டம். Just like MBBS, PhD, MPhil, 3 graduation. சோம்பேறியானவன், He is a sluggish, பிரயோஜனமற்றவன், unprofitable, பொல்லாதவன். evil. நீங்க பெரிய பாவம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். You don't have to do big sins. தாளந்துகளை புதைச்சி வச்சாலே போதும். Even if you hide your talents, கர்த்தர் உங்களை பார்த்து பொல்லாதவன், சோம்பேறியானவன், பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி the விடுவார். Lord will tell you evil, sluggish and unprofitable. மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரயோஜனமற்றவளாய் போய்விட வேண்டாம். Let's not be unprofitable to God and to man. கர்த்தருக்கென்று கனி கொடுப்போமாக. Let's bear fruits for God. அந்த கூட்டத்துல போகாதபடி கர்த்தர் என்னை உங்களை காத்துக்கொள்வாராக. The Lord might preserve you and me so that we cannot be enlisted in that group. அடுத்தபடியாக Nextly, தேவன் நம்மை கேட்டின் மகனே என்று சொல்லக்கூடாது. the Lord should not call us the son of இந்த perdition. பூமியிலே நீ வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தேவனால் நீ அழைக்கப்பட போகிறாய். You are going to be called by the Lord based upon the life you lived on this earth. இந்த பூமியில் எப்படி இருக்கிறோமோ இதுதான் இனி எந்தெந்தைக்கு எங்கே இருக்க போகிறோம் என்பதை நிர்ணயிக்க போகிறது. The very way you live on this earth is going to determine as to where you are going to be forever. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய முடிவிலே நீ தேவனால் எப்படி அழைக்கப்பட போகிறாயோ இதன் அடிப்படையில் உன்னுடைய நித்திய
நித்தியம். Your eternity is going to be based on the decision of how you lived your life in this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது John's Gospel 17 and verse 12. அங்கே யூதாஸ் காரியத்தை கேட்டின் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Judas Iscariot was told as the son of perdition. பொருளாசை உள்ளவர்கள் தான் இந்த கேட்டின் மகன். People who have the love of things, they are 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். for 30 silver coins he betrayed அருமையான Jesus. கிறிஸ்தவ நண்பனே, Beloved Christian friend, அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக இயேசுவை விற்று போடாதே. do not sell Jesus for the timely pleasures of this world. அநித்தியமான பாவ இன்பங்களுக்காக இயேசுவை விற்று போடாதே, காட்டி கொடுக்காதே. For the temporal pleasures of this world and sin, do not deny Jesus, do not betray Jesus. பொருள் ஆசையினால் இயேசுவை விட்டு விடாதே. Do not leave Jesus for covetousness. பொருள் ஆசையினால் இயேசுவை மறுதலிக்காதே. Do not Jesus for covetousness. அவனை ஆண்டவர் கேட்டின் மகனே என்று God அழைக்கிறார். calls him the son of அந்த perdition. கூட்டத்துல நாம் போய்டக்கூடாது. We should not go into that group. அடுத்தபடியாக எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது எகிப்தின் ராஜாவை பார்த்து ஆண்டவர் பெரிய முதலையே என்று சொல்லுகிறார். So in the book of Jeremiah chapter 29 verse 1, 3 and verse 9 we read that, and the king of Israel the Lord calls him a great crocodile. Even say great dragon. இங்கிலீஷ்ல வந்து great dragon தான் இருக்கு. In English we read as a great dragon. தமிழ்ல பெரிய முதலையே என்று In சொல்லப்பட்டிருக்கிறது. Tamil it is a big crocodile. அந்த ஒரு வசனம் 3ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. பெரிய முதலையே என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜாவை அழைக்கிறார். The Lord calls the king as a great crocodile. Great dragon, பெரிய வலு சர்ப்பமே என்று அழைக்கிறார். He also calls him a great dragon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் அவனை அப்படி அழைக்கிறார்? Why is he calling him like அவன் that? சொல்லுகிறான், எகிப்தில தேசத்தை செழிப்பிக்கிற நைல் நதி. So Nile is the land, is the river that flows in the land. இஸ்ரேல் தேசத்தை செழிப்பது யோர்தான் நதி. So it is joined with the river Jordan in the land of இவன் அந்த Israel. நைல் நதியிலே படுத்துக்கொண்டு He is lying on the river Nile. இந்த நதி என்னுடையது, எனக்காக உண்டு பண்ணினேன் என்று அவன் சொல்லிக் கொண்டு He இருக்கிறான். is telling this river belongs to me, I made it for உடனே me. ஒரு சத்தம் கேட்கிறது. So there was a voice there. பெரிய முதலையே, நதி என்னுடையது என்று சொல்லுகிற பெரிய முதலையே. A great crocodile which says the river is yours. இதை கேட்கும் போதே எனக்கு உங்களுக்கும் உண்மையான ஒரு தேவ பயம் உண்டாவதா? As soon as you listen to this, there should be a great fear of God to you and to me. என்னுடையது, நான் சம்பாதிச்ச எனக்குரியது, நீ என்ன கேட்கிறது? It's இதெல்லாம் பெருமையின் ஆவி. This is the spirit of pride. It's mine, I earned it, I waged it. Who are you to ask me? நான் செய்வேன், நான் என்னுடையது, நான் பண்ணுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். இதெல்லாம் பெரிய முதலை. So the things that you tell, I did this for me, these are great crocodiles. கர்த்தருடைய எந்த நன்மையை நாம் அனுபவித்தாலும் கிருபையை முன்ன வைத்து நாம் கிருபைக்குள்ள ஒளிந்து கொள்ள வேண்டும். So whatever goodness the Lord bestows unto us, we need to hide in the grace of God. கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் உயர்த்த வேண்டும். Exalt only the grace of God. நான் கட்டின வீடு, The house that I built, நான் வாங்கின கார், the car that I bought, இதெல்லாம் பெருமையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. no words of pride should come out of our mouth. நான் என்று உயர்த்துவோமானால் If you exalt கர்த்தர் உன்னை பார்த்து பெரிய வலு சர்ப்பமே என்று சொல்லி the Lord will விடுவார். call you a great dragon. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் போய் சேர போகிற இடம் நித்திய நரகம். It is eternal hell, the place those people will go. பெரிய வலு சர்ப்பமே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. The Lord should not call us a great dragon. இந்த பெருமையின் ஆவிதான் அந்த முழு உலகத்தை ஆட்டி படைக்கிறது. The spirit of pride is controlling the entire world. அந்த டைட்டானிக் கப்பலை உண்டாக்கினவன், The one who invented or discovered the ship Titanic, இங்கிலாந்து தேசத்துக்கு சொந்தமான கப்பல் அது. it belongs to land England. முதல் உலகத்திலே மூழ்கடிக்க முடியாத சொகுசு கப்பல் என்கிற பெயர் பெற்ற கப்பல் அது. So it is the first unsinkable sophisticated ship. அந்த கப்பலை உண்டாக்கின அந்த இன்ஜினியர்ட்ட போய் நிருபர்கள் பேட்டி கண்டாங்க. So the people from press, they were interviewing the person who built, the engineer who built the ship. இவ்வளவு அழகான கப்பலை உண்டாக்கி இருக்கிறீங்க, Such a gigantic beautiful ship. இதனுடைய பாதுகாப்பெல்லாம் எப்படின்னு கேட்டாங்க. So tell me the security plans in this ship. உடனே அவன் என்ன சொன்னானா தெரியுமா? You know what he told? Even God cannot sink into சொன்னானா. He told even God cannot sink it. கடவுளே நினைச்சாலும் இத உடைக்க முடியாது. Even God cannot sink it. அந்த ஒரு பெருமையான வார்த்தை, That one word of pride. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் ஆண்டிலே தன்னுடைய முதல் பிரயாணத்திலே வட அட்லாண்டிக் கடலிலே முதல் பிரயாணத்திலே சமுத்திரத்தின் ஆழத்தில் மறைந்திருந்த பனிப்பாறையில் மோதி கப்பல் இரண்டாக பிளந்தது. In the year 1912 and April 14, in this first voyage, it went and dashed against an iceberg and it sank there in the middle of an ocean and
not Atlantic. ஒரு பெருமையான வார்த்தை. One word of pride. மனிதர்களே, பெருமைக்கு தேவன் ஒருபோது கை கொடுக்கிறவர் இல்லை. People of God, the Lord will never lend his hand for pride. மனிதன் மண்பாண்டம் என்பதை உணர வேண்டும். Man should understand it is a vessel made of dust. நான் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். I can tell many things. கல்பனா சாவ்லாவை பற்றி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். I read an article about Kalpana Chawla. 7 in hell, 7 பேர் நரகத்திலன்னு ஒரு ஆர்டிகல். It's an article named 7 in hell. 7 பேர் விண்வெளிக்கு போனார்கள். 7 went to the outer space. போகும்போது கல்பனா சாவ்லா ஒரு பெருமையான வார்த்தை பேசினது அந்த அம்மா. While they were about to depart, Kalpana Chawla that one told one word of pride. போனார்கள். They went. வெற்றியோடு காரியத்தை முடித்தார்கள். They completed everything victoriously. பூமிக்கு வரும்போது வெடித்து சிதறி அடக்கம் பண்ணுவதற்கு சரீரம் கிடைக்கவில்லை. While they are about to come here, not even a body corpse came to be buried. பெருமையான எல்லா வார்த்தைகளை உடைக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். The Lord comes to break all words of pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் கட்டினது, நான் உண்டாக்கினது, நான் கட்டின மகா பாபிலோன். The great Babylon which I built, which I made. நான் என்கிற உயர்த்துற ஆவி. Exaltation, spirit of pride which tells I. தேசங்களில் உயர்ந்து நிற்கிறது. It is stalling. கர்த்தருடைய பிள்ளையே, நான் அல்ல என்று சொல்லுவோமாக. People of God, it's still not me. நான் அல்ல கிருபை என்று சொல்லுவோமாக. It's still not me but grace. ஒரு முறை கூட எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல கிருபை என்று சொல்லுங்க. It's still not me but grace. நான் சொல்ல எனக்கு பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். Tell me after. நான் அல்ல கிருபையே, நான் அல்ல, நான் அல்ல தேவ கிருபையே. அல்லேலூயா. நான் என்று உயர்த்த வேண்டாம். Let's not exalt, it's me. கிருபையை உயர்த்துவோமாக. Exalt grace. டான் கிரீட்டோ நீவ்ஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். There was a person named டான் கிரீட்டோ நீவ்ஸ். Don Crito Nace. 1985 வருடம் In 1985, பிரேசில் தேசத்திலே, in the land of Brazil, பிரேசில்ல அந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. so there was an election for the president. இவன் என்ன பிரச்சாரம் பண்ணனானா, You know what did he campaign? என்ன இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சா, If you make me and elect me with this much difference of votes, நான் ஜெயிச்ச பிறகு after I win, ஈவன் காட் நினைச்சாலும் கடவுள் நினைச்சாலும் அந்த பதவியில இருந்து என்ன கீழே இறக்க முடியாதுன்னு சொன்னானா. he told even if God thinks he cannot get me out of the seat. கவனமா கவனிங்க. Please pay attention. என்ன நடந்தது? Do you know what happened? சொன்னது போலவே அத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டான். So just like he told, with that much difference of votes he won. நாளைக்கு அவன் பதவி ஏற்க போகிறான். Tomorrow he is swanning in. பதவி ஏற்கிறதுக்கு முந்தின நாள், Before his swan in ceremony, திடீரென்று அடி வயிற்றுல ஒரு பெரிய வலி உண்டானது. in his abdomen he had a great severe pain. சுருண்டு கீழே விழுந்தான். He fell down. அவனை எடுத்து ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள். They admitted him in hospital. கிட்டத்தட்ட 15 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து பதவியே ஏற்காமல் செத்து போய் நரகத்துக்கு போய் Close சேர்ந்தான். to 15 days he was hospitalized without swanning in. He died. மனிதனுடைய பெருமையான வார்த்தைகள் எல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டே The இருக்கிறார். Lord is listening to every word of pride of man. தேவன் நம்மை பார்த்து பெரிய முதலையே வலு சர்ப்பமே என்று சொல்லிவிடக் The கூடாது. Lord should never tell us a great crocodile, a great dragon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லூக்கா 13 அதிகாரம் 33 வசனம் வாசிக்கும் போது, Luke's Gospel chapter 13 verse 33. தேவன் நம்மை நரியே என்று The சொல்லக்கூடாது. Lord should not tell us a fox. அந்த ஏரோதை பார்த்தாண்டவர் நரியே என்று The சொல்லுகிறார். Lord here tells us fox. தந்திரமான ஜீவியம். A cunning life. இப்ப சில நம்ம பிள்ளைகள் அழகா தந்திரமா நடக்க பழகி இருக்கிறாங்க. Some of our children have started to live a அந்த cunning life. நரி என்பது தந்திரமான ஜீவியம். Fox shows cunningness. நம்முடைய ஜீவியத்துல தந்திரமான ஜீவியம் வந்தால் தேவன் நம்மை நரி என்று அழைத்து விடுவார். If such a cunning life comes into our life, the நம்முடைய Lord will call கண்களை us. மூடுவோமாக. Let's all close our eyes. கூட்டத்தினுடைய கடைசி பகுதி We வந்திருக்கிறோம். have come to the end of the ஒரு meeting. சத்தம் துணிக்கட்டும். Let there be a voice. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. நான் அல்ல கிருபையே என்று சொல்லுவோமாக. It's not me but grace. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. All those who can stand on knees, please. கர்த்தர் நோக்கி ஒரு விசை கூட கூப்பிடுவோமாக. Call unto the Lord one more கர்த்தர் time. மகிமையாக நம்முடைய மேத்துல இறங்குவாராக. Let God graciously come in. கண்களை மூடுவோமாக. Close our eyes. கூட்டத்தின் கடைசி நிமிஷத்துக்கு வந்திருக்கிறோம். We come to the end of the meeting. இது எழும்பி போகிற நேரம் அல்ல. It's not a time to leave. தயவு செய்து சொல்லுகிறது, எழும்பி போகிற நேரம் அல்ல. It's not a time to leave. சமயம் ஆயிடுச்சு நினைக்காதீங்க. Do not think time is எனக்கு over. ரொம்ப நேரம் பேசணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசைலாம் கிடையாது. I don't have a desire to speak to சீக்கிரமா you. முடிக்கணும்னு தான் ஆசை. I desire to close. ஆனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போக வேண்டுமே. But people have to be blessed. ஒருவர் நரகத்துக்கு போக கூடாது. No one should go to அந்த hell. ஒரு பாரத்தோடு தான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம். That burden we are telling the word of God. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால்களை முடக்குவோமாக. Let's bend our knees in the presence முழங்கால் of படியிட God. முடிஞ்சவங்க தேவசத்தில் முழங்கால் படியிடுங்க. All those who can stand on knees, ஒரு please. விசை கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. One more time call unto God. கர்த்தாவே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுவோமாக. Oh Lord, have mercy on என்னை me. நீர் பெரிய வலு சர்ப்பமே என்று சொல்லக்கூடாது ஆண்டவரே. You should not call me a great dragon. ஆண்டவரே, எனக்கு தயவு பாராட்டுங்க. Have mercy. என்னை சோம்பலானவனே, பிரயோஜனமற்றவனே, பொல்லாதவன் என்று சொல்லக்கூடாது ஆண்டவரே. Lord, you should not tell me slothful, evil or unprofitable. ஆண்டவரே, என்ன நரியே என்று நீ சொல்லிடக்கூடாது. You should not call me a fox. என்னை மாயக்காரன் என்று சொல்லிடக்கூடாது. You should not call me என்னை hypocrite. அக்கிரமக்காரன் என்று சொல்லிடக்கூடாது. You should not
call me worker என்னை of மதிகேடன் என்று iniquity. சொல்லிடக்கூடாது. You should not call me என்னை fool. சபிக்கப்பட்டவன் என்று You should சொல்லிடக்கூடாது. not call me cursed. எனக்கு இறங்கும். Have mercy. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. So open your mouth and call unto the கர்த்தருடைய Lord. மகிமை நம்முடைய இடத்திலிருந்து இறங்குவதாக. Let the glory of God come in our கர்த்தருடைய midst. கிருபை இறங்குவதாக. Let the grace of God come in our midst. சமயம் ஆயிடுச்சுன்னு துக்கப்படாதீங்க. Do not feel that time is கர்த்தர் உன் over. நித்தியத்தை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார். God is rewriting your eternity. நேற்று சாயங்காலம் ஒரு அம்மா தரிசனம் பார்த்து என்கிட்ட சொன்னாங்க. Yesterday a mother, she had a vision, she told கூட்டம் me. முடிஞ்சவன அருமையான ஒரு தாய் வந்து சொன்னாங்க. Beloved mother, she told. மகிமையான தேவன் நம்முடைய மெத்தல இருக்கிறாரா? The glorious God is in our midst. அவருடைய கரம் வந்து அநேகருடைய பெயரை மறுபடி எழுதுகிறாராம் ஜீவ புத்தகத்துல. His hand is writing in the book of life. ஓ இது மகிமையான நேரம் இது. This is a glorious time. கர்த்தர் உன் ஜீவியத்தை மாற்றுகிற நேரம் இது. This is the time the Lord is changing your life. பரலோகத்திலே ஜீவ புத்தகத்துல உன் பெயரை எழுதுகிற நேரம் இது. This is the time in the book of life your name is மகிமை written. இறங்கட்டும். Let glory come. ஆசீர்வாதம் இறங்கட்டும். The blessings come. ஜெயம் இறங்கட்டும். Victory come. வல்லமை இறங்கட்டும். Power come. கிருபை இறங்கட்டும். Grace come. தீபானா கதுராபானா சங்கரபலபரா திரிபிகரபனா ஷிடிபினா கரபலபரா திரிபிகரபனா கரபானியா ஷிடிபிகரமங்க திரிபிகரமங்க துரானியம் கரபலகதுனா எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. All open our mouth and praise God. கர்த்தரை நோக்கி துதிச்சு கொண்டே இருங்க. Praise God and அந்நிய exalt. பாஷை பேசிக்கொண்டே இருங்க. Speak in tongues. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. Speak in tongues. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Keep praising God. என்னால் எப்படி முடியும்? How can I do எப்படி this? இந்த பாதையில ஓடுவேன்? How will I run? எப்படி நான் பரிசுத்தமா ஜீவிப்பேன்? How will I live a holy எப்படி life? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன்? How will I come out of the நீ problem? சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே. Do not be scared of இதோ ஒரு sin. பெரிய இயேசு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். Big Jesus is in our midst. அவர் இல்லாதவரை இருக்கிறவரை அழைக்கிறவர். He calls nothing into something. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible அவர் with God. பெரிய காரியங்களை செய்கிறவர். He does great things. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். He does great things. இதோ உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறார். He is calling you. எல்லா சாபத்திலும் உன்னை இழுக்கிறார். Calls you out of all curses. எல்லா நியாய தீர்ப்பிலும் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறார். Calls you out of all curses and கர்த்தருடைய judgments. கரம் உன்னை தன்னுடைய பக்கமாக இழுக்கிறது. And the Lord is drawing you towards Him. கர்த்தருடைய கிருபையினால் நான் அதை விசுவாசிக்கிறேன். By God's grace I believe this. கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? What is the hand of the Lord doing? அநேகரை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. It is drawing many out எல்லா of you. சாபத்திலிருந்தும், Out of all curses. எல்லா பாவத்திலிருந்தும், Out of all sins. எல்லா வியாதியிலிருந்தும், From out of all எல்லா sicknesses. செய்வினை கட்டுகளிலிருந்தும் All witchcrafts. இதோ கர்த்தர் தம்முடைய கை வல்லமை விளங்க பண்ணுகிறார். The Lord is manifesting the power of His இந்த hand. கூட்டத்தின் ஆரம்பத்தில் சொன்னது போல That's like told at the இதோ beginning of the கர்த்தருடைய meeting. கை வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. The power of the arm of the Lord has அவருடைய come. கரத்துக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? Who can stand before His arm? எந்த வல்லமை நிற்க முடியும்? Which power can இந்த stand? தேவனாகிய கரத்துக்கு முன்பாக எந்த வல்லமை நிற்க முடியும்? For the arm of this God, which power can stand? கர்த்தருடைய கரம் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. The hand of the Lord is drawing நீ you. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் போதும். It's enough if you keep நீ praising அந்நிய God. பாஷை பேசிக்கொண்டே இருந்தால் போதும். It's enough if you speak in tongues. கண்களை மூடுவாயாக. Close your eyes. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். With faith I'm telling கர்த்தருடைய you. கரம் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. The hand of the Lord is drawing you. கர்த்தருடைய கரம் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. The hand of the Lord is drawing நீ you. எதெல்லாம் முடியாது என்று சொன்னாயோ, He told I cannot. ஐயோ இது எப்படி ஆகும் என்று சொன்னாயோ, How can you tell இதோ that? கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டே God இருக்கிறார். is changing you. காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணி கொண்டே இருக்கிறார். He is making things into end கர்த்தருடைய கரம் உன்னை contradictory. இழுத்துக் கொண்டே இருக்கிறது. The hand of the Lord is drawing ஓ, you. மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. Glory is descending. சுடபகரபக துடபக என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வருவேன் நான். திராட்சரசத்திலோவும் அன்பினிலே என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வருவேன் நான். திராட்சரசத்திலோவும் அன்பினிலே உன்னதின் நாமம் உச்சந்த தைலம் உத்தமரே உம்மை உன்னதின் நாமம் உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே மன்னாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே நேசித்ததேனையா. ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வருவேன். திராட்சரசத்திலும் அன்பினிலே என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வருவினா. திராட்சரசத்திலும் அன்பினிலே உன்னதின் நாமம் உச்சந்த தைலம் உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உன்னதின் நாமம் உச்சந்த தைலம் உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். என்னை எடுத்து
ஓடி வருவேனா திரட்சரசத்திலும் அன்பே நீ ஓடி வருவேனா திரட்சரசத்திலும் அன்பே உம்மை நேசித்திடுவே Hallelujah, hallelujah. Amen. Jesus. Thank you, Lord. Amen. Amen. இந்த கூட்டத்தின் முடிவு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். We have come into the fag end of this. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமாக. Let us all stand up. என்னுடைய ஆவியில் வைத்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். I say one thing in my spirit. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்டார். Looking unto Jacob, the Lord said, உன்னுடைய பெயர் என்ன? what is your name? அந்த ஆற்றின் அருகே கர்த்தரோடு அவன் போராடி கொண்டிருந்தான். Beside the river he was struggling with the இந்த Lord. தூது முழுவதும் நாம் கர்த்தரோடு போராடி கொண்டிருந்தோம். Throughout this message we were struggling with the Lord. கர்த்தர் கேட்கிற உன் பேர் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். The Lord asked, what is your name? I'm going to bless you. சபிக்கப்பட்டவன் சொல்ல போகிறாயா? Whether you are going to say, I am cursed one. ஆண்டவரே, நான் ஒரு பொல்லாதவனா இருக்கிறேன். Oh Lord, I am a wicked. ஒரு சோம்பல் உள்ள மனுஷனா இருக்கிறேன். I am a slothful man. நான் ஒரு கேட்டின் மகனா இருக்கிறேன். I am a son of perdition. ஒரு பெரிய முதலையை போல இருக்கிறேன். I am a great crocodile. நான் ஒரு நரியை போல இருக்கிறேன். I am like a fox. உன்னுடைய பெயர் உனக்கு தெரியும். You know your name. ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமாக. If you accept and tell unto the Lord. நம்முடைய பெயரை மாற்றுகிற ஒரு தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். The Lord who changes our name is shining, you know. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். The Lord who changes our life. சுபாவத்தை மாற்றுகிற கர்த்தர். The Lord who changes our nature. இதோ உன்னை தொடும்படியாய் வந்திருக்கிறார். No, he has come here to touch you. வல்லமை 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 அக்னி அபிஷேகம். ஓ ஷதததததத. ஹalleluya. கலபகதினே மேகதல கரப. நிகலபகதுனம ஷனபக. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். மதிகேடனே, Oh fool, எத்தனையோ காரியங்கள் மதிகேடாய் நான் செய்து விட்டேன் ஆண்டவரே. I have done many things foolishly, O Lord. அக்கிரமக்காரனாக வாழ்ந்து விட்டேன். I have lived a wicked life. என்னுடைய பாவங்கள் நிமித்தமாய் ஒரு சபிக்கப்பட்ட நிலவரத்தில் நான் வந்து விட்டேன். Because of my sins, I have become into a state of curses. இதோ ஒரு மாற்றத்திற்காக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன். Oh Lord, I am standing before you for a change. உம்முடைய கண்ணீரை காண்கிறார். Oh Lord, he is seeing you and நொறுங்கின உன் இருதயத்தை காண்கிறார். and he is seeing your heart. இந்த ஸ்தலத்தை விட்டு நீ போகும் பொழுது When you go from this place, யாக்கோபின் தேவன், the God of Jacob, யாக்கோபின் தேவன், the God of Jacob, யாக்கோபின் தேவன் the God of Jacob, உன்னையும் உன் குடும்பத்தையும் மாற்றுகிறார். he is changing you and your family. ஹalleluya. Hallelujah. ஆவியிலே ஆவியிலே களிகூறுவோமாக. Rejoicing in your spirit. ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே. ஹalleluya. உமதாவி மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே. ஹalleluya. ஆமென். மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே. உமதாவி 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 மாற்றிடுமே உம்மை போலவே. ஹalleluya. ஹalleluya. மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். ஹalleluya. ஹalleluya. அரபகலபகதிலபலகத்
ஆரபஹதினான் அரகஷலபலஹதினான். Hallelujah. ஆமென். இங்க இருக்கிறதான வாலிபர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். The Lord is merciful upon the youngsters who are here. இங்க இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் மேல் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். For the youngsters who are here, the Lord is going to give his life. நீ உன் பெயரை சொல். You tell your நீ name. யாரா இருக்கிறாய்? Who are you? தந்திரமா இருக்கிறாயா? Whether you are a subtlety, ஏமாற்றுகிறாயா? you are the deceiver. நீ எப்படி இருக்கிறாய்? How you are? கர்த்தர் உனக்கு முன்னால நிற்கிறார். The Lord is standing before you. ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறாயா? Whether you are loving the Lord, அல்லது நீ சபிக்கப்பட்ட ஆளா இருக்கிறாயா? otherwise you are a cursed இதோ ஒரு one. அபிஷேகம் வாலிப பிள்ளைகள் மேல் இறங்க போகிறது. No, an anointing is coming upon the young வாலிப people. தம்பி தங்கைகளே, Oh, young brother and sister, இப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசுங்கள். now you speak in unknown tongues. பாவத்தை ஜெயிக்கும் வல்லமை, The power overcoming the sin. மாம்ச இச்சைகளை ஜெயிக்கும் வல்லமை, The power to overcome the lust of flesh. வல்லமை வல்லமை வல்லமை. போற்றிடுமே உம்மதோடியே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே ஹல்லேலூயா. உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே. ஆமென் ஜீசஸ். அரபகலபகதுரலவா கிரபகதினவகதலகதுலகதுல. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் 2 நிமிஷங்கள் மாத்திரமே இருக்கிறது. There are only 2 minutes more. இந்த கேம்பஸ் விட்டு நீ போகும் பொழுது When you go from this campus, நீ விடுதலை பெற்றவனாய் திரும்பி போவாய். you will go with the deliverance. யாக்கோபின் பெயர் மாற்றப்பட்ட பொழுது சூரியன் உதயமாயிற்று. After the name of Jacob was changed, the sun was உன்னுடைய risen. வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். Your life will become light. இயேசு ஜீவிக்கிறார். Oh, the Jesus is living. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is living. ஓ ஷததததத. ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், I tell by power. வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அலுசர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தர் அவுக்கிறார். இப்போ Oh, the இப்போ Lord அவுக்கிறார். is brokening the cords of the youngsters. The பாவ power of கட்டுகள். the cord of sin. பாவத்தின் வல்லமைகள் The power of sin. இயேசு இப்போது மாற்ற போகிறார். Jesus is going to change it now. கடைசியாக ஒரு முறை கூட இந்த கோரஸை பாட போகிறோம். Lastly, let us sing this chorus ஆவியில again. களி கூர்ந்து மகிழுங்கள். Let us rejoice in spirit and be joyful. ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, வல்லமை. மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவே, மாற்றிடுமே உம்மை போலவே. கர்த்தாவே, thank you, Lord. Hallelujah. 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 மாறிட்டு எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். All things are being changed. ஓ ஷதததததத. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, கர்த்தர் உன்னை எவ்வளவு நேசித்தார் என்று பார்த்தாயா? that you will see whether the Lord has blessed you அவரை நேசிக்க தீர்மானித்துக்கொள். and you decide to love the Lord. அவரோடு பழகு.
and you practice with அவருடைய him. வேதத்தை நேசி. You love his scripture. அதுதான் ஜீவன். That is the life. உன்னுடைய வார்த்தைகள் அவர் கேட்டு இருக்கிறார். Let he hear your உன்னை voice. மாற்றி இருக்கிறார். And he has changed உன் you. பெயர் மாற்றப்பட்டிருக்கு. Your name is being changed. சந்தோஷமாய் போ. Be a joy with joy. கலங்காதே. Do not be ஒரு tearful. தீங்கு உனக்கு சம்பவிப்பதில்லை. No evil will come upon you. பயப்படாதே. Do not fear. தைரியமாயிரு. With boldness you இயேசு go. ஜீவிக்கிறார். Jesus is living. இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. Jesus is living. Hallelujah. கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் சத்தமாய் ஸ்தோத்திரிப்போமாக. Exalt your hand and praise for a moment. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவ வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். Lord has அதற்காக given- ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Lord has given the anointed word of God. Let us praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனையோ ஆவிகளை துரத்தி இருக்கிறார். வெட்கப்பட்டு ஓடி போய் இருக்கிறது. ஸ்தோத்திரிப்போம். Lord has casted many spirits, so praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தும்படி அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஸ்தோத்திரிப்போமாக. For the Lord is to leave it as victoriously. Let us submit ourselves in hand and praise God. ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளதான எங்களுடைய அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தாவின் நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாறவிட 2வது நாள் கூட்டத்தை எரிமட்டமாய் பொறுப்படுத்தினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான கர்த்தர், உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படக்கூடியதான இந்த இடத்துல நீர் மகிமையோடு மாட்சிமையோடு வல்லமையோடு உம்முடைய அநாதி தீர்மானத்தோடு நீர் எங்களோட மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்தி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக ஆவிக்குள்ளாக மாற்றி தந்ததான நம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய கரங்களில் எடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு வல்லமைகளை தந்து உம்முடைய ஜனத்தை உயிர்ப்பித்ததுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டதான வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நாங்கள் மறுபடியுமாக எங்களை கொண்டு வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் நரகத்துக்குரியவர்களாக எந்த விதத்திலும் அழைக்கப்படாதபடிக்கு, சபிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான அந்த சாபத்தின் வல்லமையில் இருந்து, அந்த சாபத்துக்கு ஏதுவான எல்லா கிரிகளிலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்டின் மகன் என்று அழைக்கப்படாதபடிக்கு, நரி என்று அழைக்கப்படாதபடிக்கு, பெரிய முதலையே என்று அழைக்கப்படாதபடிக்கு நாங்கள் சுவாமி எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் கேட்டுதான வசனத்தின்படி நாங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் தாவே கடைசியாக நீர் எங்களோடு பேசின வண்ணமாக யாக்கோபினிடத்தில் நீ கேட்டீரே, உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டீரே, அது வண்ணமாய் அவன் தன்னுடைய ஜீவியத்திலுள்ளதான யாக்கோபு என்று சொன்னபோது நீ இனி யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவதாக என்று சொல்லப்படுது போல உம்முடைய ஜனத்தை உம்முடைய நாமத்திலே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இஸ்ரவேலுக்குள்ளான ஆசீர்வாதத்தினால் நிறைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் மாறாத சமூகம் கூட இருந்து இனி நடக்க வேண்டியதான கூட்டங்களை பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள். விசேஷமாய் புதிதாக வந்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறவர்கள் முன்னுக்கு வாருங்கள். வியாதிஸ்தராய் வந்திருக்கிறவர்கள், பல விதமான அசுத்த ஆவிகளின் போராட்டங்களோடு தொந்தரவுகளோடு வந்திருக்கிற